உடைய இந்த முதலாம் ஆண்டு வகுப்பிலே நாம் அறிமுக செய்திகள் பார்த்து வருகிறோம். இதில் நம்ம சென்ற அமர்விலே இறைவனை பற்றிய செய்திகளை தொகுப்பாக பார்த்திருந்தோம். அந்த இறைவனை பற்றிய தொகுப்பான செய்திகளில் நாம் இறைவன் என்பவர் உள்ளபடியே உலகத்திற்கு தேவையா, அவர் இல்லை என்றால் என்ன ஆகும், அவர் ஏன் இருக்கிறார் என்கிற விஷயத்தில் நாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு சமயத்தாரும் எப்படி இறைவனை பற்றிய கொள்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்திருந்தோம். அடுத்தது இறைவன் எப்படி அரிய காட்சி உடையவராக இருக்கிறார் என்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது இறைவன் எப்படி பஞ்சகிருத்தியங்கள் செய்யும் பொழுது அனாதி பரசிவமாக இருக்கிறார், மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து அவர் எப்படி நவந்தரு பேதங்களாக வடிவம் எடுத்து வருகிறார் என்று சொல்லியிருந்தோம். இறைவனுடைய சொரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் என்று 2 விஷயத்தை பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் சொரூப லட்சணம் அப்படிங்கிறது உண்மைத்தன்மை அப்படின்னு பேர். தடஸ்த லட்சணம்ங்கிறது அவர் வடிவம் எடுத்து உயிர்களுக்காக எடுக்கக்கூடிய தன்மை என்று பார்த்தோம். அவர் வடிவம் எடுப்பது என்பது திருவுருளாலே எடுக்கிறார் என்கிற விஷயத்தை பார்த்துருந்தோம். சரிதானே? சரி. அப்புறம் இதில் இந்த நவந்தர பேதங்களில் நமக்கு முக்கியமான கருத்தா சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவம், அவர் ஸ்ரீகண்ட உருத்திர பரமேஸ்வரன் என்கின்ற வடிவத்தை உடையவராக இருக்கிறார்னு பார்த்துருக்குறோம். அடுத்தது இறைவனுடைய 8 குணங்கள் என்னென்ன என்பதை நாம் விரிவாக பார்த்திருந்தோம். சரிதானே? உள்ளபடியே இறைவனுக்கு குணங்குறிகள் எதுவும் இல்லை என்பதை சிவபிரகாசில் ஒரு பாட்டில் சொல்லுகிறார். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிபசுபாசம் தெரித்தல் பதி பரமே, அதுதான் நிலவும் அறிவின்றி குணங்குறிகள் இன்றி நிர்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பரிதாய் திகழ்வது தற்சிவம் என்போர் தெளிந்துள்ளோரே அப்படின்னு ஒரு பாட்டு சிவபிரகாசத்தில் இருக்குது. அதை நான் சென்றப்போ அவங்க சொல்லலை. இந்த விஷயத்தை தான் குணங்களாக பார்த்தோம். எந்த குணமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவருக்கு 8 குணம் நம்ம சொல்லுகின்றோம். அந்த 8 என்பது எதிலிருந்து உண்டானதாக நம்ம சொல்லுகின்றோம்? இல்லை இல்லை அது என்னது? அது அவர் என்னன்னு சொல்லுவோம்? அந்த கருணை என்னன்னு சொல்லுகின்றோம்? சாதாரண சம்பந்தம். அது அவருடைய குணம் என்று சொல்லுகின்றோம். இறைவன் குணினா அருள் குணம், குணத்தை உடையது குணி பொருள்னு சொல்லுவாங்க. குணத்தை உடையவன் குணின்னு சொல்லுவோம். அப்போ இறைவனை குணிய, இப்போ நான் இருக்கேன், எனக்கு பாடம் எடுப்பது குணம்னா அந்த பாடம் இருக்குதுங்கிற குணத்தை உடைய பொருள் இங்கே யாரு? அதுக்கான குணி நான் தான். இப்போ உங்களுக்கு ஒரு குணம் இருக்கலாம். இந்த இடத்துல எழுதி கொள்வது என்பது உங்களுக்கு குணமாக இருக்குதுன்னா எழுதி கொள்பவர் நீங்கள். அது எழுதி கொள்வதை குணமாக கொண்டோம்னா அந்த எழுதி கொள்ளக்கூடிய குணி யாருன்னா நீங்கள் தான். அதே போல் அருள் என்பது அவருக்கு குணம்னா அருளை குணமாக கொண்டிருக்கக்கூடிய குணி பொருள் யார்? சிவபெருமான் என்று நம்ம பார்த்துருந்தோம். அந்த அருளை 3ஆக விரியும் பொழுது சத்து சித்து ஆனந்தம் என்று விரிந்ததாக பார்த்தோம். அதுவே பிறகு 8ஆக விரிந்து பிறகு 6ஆக சுருங்கியது ஷட்குணம் என்று பார்த்ததாக பார்த்துருந்தோம். நினைவு இருக்கு? அதெல்லாம் ஷட்குணங்களாக. ஷட்குணங்கள் எதாவது மெர்ஜானது? முற்ற அறிவும் இயற்கை அறிவும் மெர்ஜானது. விசுத்த தேகமும் மலங்களிலிருந்து இயல்பாக நீங்கியவன் என்கின்ற தன்மையும் ஒன்றாயிடுச்சு. அதனால 6 குணங்கள் இறைவனுக்கு உண்டு என்று நாம் பார்த்தோம். நினைவிருக்கு இல்லையா? சரி. அடுத்தது இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிற தன்மை என்று ஒன்று இருக்கிறது. சிவருமான் அனைத்து பொருள்களோடும் உலகத்தில் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறார், உடனாக இருக்கிறார், வேறாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை எப்படி சொல்லுவது என்றால் அக்கரங்கள் தோறும் செல்லும் அகர உயிர் போல் என்று சொல்வார்கள். இது அக்கரங்கள் தோறும், அக்கரம்னா எழுத்து, அக்ஷரம்னு சொல்லுகிறோம் இல்லையா? அதுதான். இப்போ அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்லுகிறோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அகரமானது முதல்ல வச்சது? எப்படி மொழிகளுக்கெல்லாம் முதன்மைனா எப்படி? வெரி குட். நீங்கள் இயல்பாகவே வாயை வேறு ஒரு சொல்லை சொல்ல திறந்தாலும் கூட ஆ என்று தான் திறக்கிறோம். வாய் ஆன்னு திறக்கும் பொழுது இயல்பாகவே இங்கே அகர ஓசை பிறந்து விடும். நீங்கள் டம்ளர்னு சொல்ல வாயை திறந்தாலும் வாயை திறந்து தான் சொல்லாகணும். அப்போ வாயை திறக்கும் பொழுது அகர ஓசை இயல்பாகவே பிறந்து விடுகிறது. அதனால அனைத்திலுமே கலந்திருப்பது என்னது? இப்போ அகரம். அதனால தான் அகர முதல எழுத்து எல்லாம்னு சொன்னார். எழுத்தெல்லாம்னா எல்லா எழுத்துக்களுக்குமே ஒரு முதல்வராக இருக்கிறார் என்ற அர்த்தம். சரிதானே? அகர முதல எழுத்தெல்லாம். அதே மாதிரி திருவருட்பயனில் ஒரு குறள் இருக்குது, அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்துன்னு சொல்லுகிறார். அகர உயிர் போல அறிவாகி இறைவன் எங்கும் நிறைந்து நிற்பான். அப்போது அக்ஷரங்கள் தோறும் எப்படி எழுத்துக்கள் தோறும் அகர உயிர் கலந்து இருக்கிறதோ அதே போல் உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களுமே இறைவன் கலந்து ஒன்றாக இருக்கிறான், பிரித்தறிய முடியாமல். அதுதான் ஒன்றாக இருத்தல்னு பேர். அடுத்தது உடனாய் இருத்தல்.
அதாவது தோற்றத்தின் பொழுது எல்லாம் தோன்றுவதற்காக ஒன்றாக கூட இருந்து செயல்படுகிறார் சாமி. உடனா இருத்தல் என்னன்னா போகப்படுத்துவதுன்னு பேர். இது எப்படி சொல்லுகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ரூம்ல உள்ள பொருட்களை நம்ம பார்க்குறோம். எதனால பார்க்குறீங்க? கண்ணால பார்க்குறீங்க. நீங்க கண்ணால பார்க்கறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பொருள் உதவி பண்ணுதா உங்களுக்கு? வெளிச்சம் என்ற ஒரு பொருள் உதவி பண்ணுகிறது. அப்போ வெளிச்சம் என்று ஒன்று இல்லைன்னா கண்ணிருந்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை தானே. இந்த ரூமில் லைட்லாம் அமைச்சாச்சு, ஜன்னல்லாம் சாத்தி ஆச்சுன்னா இங்கே உள்ள இந்த போர்டில் என்ன எழுதி கண்டுபிடிக்க முடியுமா? தெரியாது. அப்போ காட்சியை தரக்கூடிய பொருள் இருந்தாலும், காட்சியை பெறக்கூடிய பொருள் இருந்தாலும், இந்த காட்சியை தரக்கூடிய பொருளும் காட்சியை பெறக்கூடிய பொருளுக்கும் இடையில இருந்து கொண்டு ஒரு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவரை தான் நீங்க வெளிச்சம் என்று சொல்கிறோம். இங்க வெளிச்சம் என்பது யார்? வெளிச்சங்கிறது யார் மூலமா வருது நமக்கு? இப்போ சூரியன் தான். இது லைட் எரி சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சூரியன் இப்போ இன்னைக்கு சாயந்தரத்தில், இப்போ சாயந்தரம் வரைக்கும் வெளியே சூரியன் இருக்கார். அப்போ சூரியன் என்பவர் கண்ணுக்கு உடனாக இருந்து கொண்டு காட்சி நடப்பதற்கு உதவி செய்கிறார். சரிதானே? அதே போல இந்த உலகம் இருந்தாலும், உயிர் என்று அறியக்கூடிய பொருள் இருந்தாலும், உயிரானது தானே எதையும் பார்த்து அறியாது. ஏன்னா அதுக்கு தானே அறியக்கூடிய அறிவு இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் அறிவிக்க தான் அறியும். கீழே படிச்சிருக்கீங்களா? பசியல் படிக்கும்போது உயிருடைய அறிவு எதை பற்றி பேசியிருக்கீங்க? அறிவித்தால் அறியும். தானே அறியுமா? அறியாது. சரிதானே? இப்போ ஒரு திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இந்த ரூமில். அவர்கிட்ட இது என்னன்னு கேட்டாக்கா, இந்த பேர் ஒரு பொருளே பார்த்தல, இது அலமேரான்னு சொல்லுவார். அவர் இதுக்கு பேர் அலமேராங்க அப்படின்னு சொன்னாதான், இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது, இந்த விஷயமே தெரியாத ஒருத்தர். இதை திறந்தால் அதுக்குள்ளே புக்ஸ் வச்சுக்கலாம், ட்ரெஸ் வச்சுக்கலான்னு அவர் சொன்னாலும் தெரியும். அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. நமக்கும் அப்படி தானே. என்னைக்கே ஒரு நாள் நம்ம அம்மாவோ அப்பாவோ யாரோ, இன்னைக்கு வேணா மறந்துக்கலாம் யாரும் சொல்லி கொடுத்தாங்கன்னு இது அலமேரா அப்படிங்கிறது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க நிச்சயமாக நமக்கு சொல்லி தானே கொடுத்துருக்காங்க. தானாகவே பிறந்ததுலேருந்து அப்படியே இதெல்லாம் அலமேரா, இதுதான் விஷயம், இதுதான் கரும்பலகை, இதுதான் ஃபேன், இதில் இருந்தால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதா? இல்லை இல்லை, அது இறைவனுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்காக இருக்கிறத வைத்துக்கொண்டு தோன்றாத கண்ணுக்கு தோன்றாத கடவுளை பார்ப்பதற்கு அது வேற. இந்த இடத்துல கண்ணுக்கு நேராக இருக்கக்கூடிய பொருளாகவே இருந்தாலும் இது என்னதுதான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தானே தெரிந்து கொள்கிறோம். ஆமாம் தானே? இப்போ சாஸ்திரம் கண்ணுக்கு புத்தகத்தை கொடுத்துட்டாங்க, கையில் இருந்தாங்க, படிச்சிங்க, என்ன படிக்கிறோமா? அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் தேவைப்படுறாரா இல்லையா? அதை விளக்குவதற்கு குருநாதர் தேவைப்படுறாரா இல்லையா? அப்போது காட்சிக்கு உரிய பொருள் இருந்தாலும், காட்சியை பெறக்கூடிய பொருள் இருந்தாலும், அதை உடனாக இருந்து அறிவிப்பதற்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அந்த அறிவிக்கக்கூடிய சக்தியாகவும் சுவாமி தான் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு அனுபவத்தை நிகழ்த்துவதற்கு சுவாமி உடனாக இருந்து கொண்டு இயங்குகிறார். அதான் உடனாக இருத்தல்னு பேர். நம்ம கையை இப்போ தூக்குனாலும் கூட சுவாமி நம்ம கூட இருந்து கையை தூக்குகிறாருன்னு நம்ம பொருள் கொள்ளணும். போகம்னு இதுக்கு பேர். அதான் உடனாக இருத்தல். ஒன்றாக இருத்தல்ங்கிறது உருவாக்கத்தினாலே ஒன்றாக இருத்தல். இந்த பொருளை இந்த உலகத்தை சுவாமி மாயையிலிருந்து உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். மாயை என்கின்ற சடப்பொருளிலிருந்து உலகம் உண்டாயிருக்கு. சடம் தானாக இயங்காது, தானாக உலகமாக விரியாது. அதுக்குள்ள தன்னுடைய திருவுருளை செலுத்தி அவர் புகுந்து நின்று கொண்டு இந்த உலகமாக விரிந்திருக்கார். அப்போ ஒன்றாக இருத்தல். அனுபவிக்கும் போது உடனாக இருக்கார். இப்போ சொன்னேன், கண்ணுக்கு சூரிய ஒளி போல உயிருக்கு சிவன் இருக்கார். வேற இருக்கிறது. இப்போ ஒன்றாக இருக்கிறதுனாலையும் கூடவே இருக்கிறதுனாலையும் அதுலேயும் இது ஒன்று தான் அப்படின்னு ஒரு குற்றம் வந்துடுது இல்லையா சாமிக்கு? இப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு கோழி குஞ்சு இருக்குது. கோழி அடகாக்குது. அதில் ஒரு பருந்து முட்டையை வச்சாச்சு. பருந்து பொறிச்சு குஞ்சாயிடுச்சு. இப்போ கோழி குஞ்சோட தான் வளர்ந்துருக்கு. இப்போ கோழி குஞ்சினுடைய தன்மை தானே பருந்துக்கு இருக்கும். கோழி குஞ்சு தரையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், பருந்து குஞ்சு தரையில் தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்போ இல்லையா? கோழி குஞ்சு கொத்தி கொத்தி போய் எடுத்து திங்கும். அப்போ பருந்து குஞ்சு என்ன பண்ணி ஆகணும்ப்பா? கொத்தி கொத்தி தான் எடுத்து தின்ன ஆகணும். ஆனால் கோழி உள்ளபடியே பருந்து குஞ்சாக இருக்கும்போது என்ன செய்யும்? அது வேட்டையாடி கொண்டு வந்து அது உணவை ஊட்டும். அப்படி தான் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் மறுபடி. ஆனால் இப்போ கோழி குஞ்சோட கூட்டத்திலே இருக்கிறதுனால என்ன ஆகிடுது? போகுது கோழி குஞ்சு போலவே நடந்து கொள்கிறது. இது இதனால் இதுக்கு என்ன தன்மைன்னு பேர்? வெரி குட். கருத்துனா சார்ந்ததன் வண்ணம் ஆம் தன்மை. அப்போது எந்த பொருளோடு இணைந்து இருக்கிறோமோ, எந்த பொருளோடு ஒன்றாக இருக்கிறோமோ, எந்த பொருளோடு உடனாக இருக்கிறோமோ அந்த தன்மை அந்த சார்ந்திருக்கிற பொருளுக்கும் கூட இருக்கிற பொருளுக்கும் ஏற்படுதா இல்லையா? ஸோ அது மாதிரி ஒன்றாக உடனாக இருக்கும்போது இறைவனுக்கு ஏன் நம்முடைய தன்மை ஏற்படக்கூடாது? ஏற்படக்கூடாது, ஏற்படணும் தானே? அதான உலக நீதி. அப்படி ஏற்படாது அவருக்கு. ஏன்னா அவர் இதிலெல்லாம் ஒன்றாக இருந்தாலும் அவர் தன்னித்தன்மையோடு வேறாகத்தான் இருப்பார். இதற்கு என்ன உதாரணம்னா, அவருடைய தன்மை தான் உலகத்துக்கு ஏற்படுமே தவிர்த்து நம்முடைய தன்மை உலகத்துக்கு ஏற்படாது. ஏன் ஏற்படாது சொல்லுங்க பாப்பா. யாராவது
வெரி குட், அதுதான் சரியான ஆன்சர். இயல்பாகவே மலங்கள்லேருந்து நீங்கியவர், அவருக்கு முன்னாடி மலம் நிற்க முடியாது என்ற தன்மையினால். இப்போ பார்த்தீங்களா, வெரி ஃபர்ஸ்ட்ல பசுவை பற்றி பேசின கருத்து இங்கே வந்துருச்சு. சென்ற வகுப்பில் சாமி பற்றி பேசின கருத்து இங்கே வருது பாருங்க. அதுக்காக தான் சொல்கிறது, இந்த விஷயங்கள்லாம் படிச்சிருங்க. சரிதானே? இப்போது இறைவன் வேறா இருப்பதுக்கு என்ன சார் உதாரணம்? உலகத்தில் ஏதாச்சும் உதாரணம் இருக்கான்னா, எப்படின்னா, ரெண்டு பொருள் கலப்பாக இருந்தாலும் ஒரு பொருளுக்கு மட்டும் அதனுடைய தன்மை ஏற்படும், ஆனால் அதனுடைய தன்மை இதுக்கு பேக்வார்டாக ஏற்படாதாமா. இப்படி ஏதாவது உலகத்தில் உண்டா சார் அப்படின்னு கேட்டால் இருக்குது. நீங்கள் காலையில் மார்கழி மாதம் தான் முடிஞ்சது, தை மாதம் இருக்குது, கொஞ்சம் குளிராக இருக்குது, காலையில் குளிக்கிறதுக்காக வெந்நீர் போடுறீங்க, ஹீட்டர் வச்சுருப்பீங்க, அதை விட்டுருங்க. அடுப்பில் வெந்நீர் போடுறீங்க, பானையில் ஒரு பானையில் தண்ணியை பிடிச்சி அடுப்பு பற்ற வைக்கிறீங்க, கீழே நெருப்பு எரியுதா? தண்ணி என்ன ஆகும்? சூடாகும். அப்போ நெருப்போட தன்மை யாருக்கு ஏற்பட்டிருக்கு? இப்போ தண்ணியோட தன்மையா நெருப்புக்கு ஏற்படல? கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ ஒன்றாய் உடனாய் உலகத்தில் உயிர்களோட சாமியை சேர்ந்திருக்காருங்கிறதுனால சாமியோட தன்மை ஏங்க உயிரோட தன்மை ஏங்க சாமிக்கு ஏற்படலை அப்படிங்கிறதான கேள்வி. இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சாமியோட தன்மை தான் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு ஏற்படுமே தவிர்த்து உயிர்களோட தன்மை என்றைக்குமே என்ன ஏற்படாது, சாமிக்கு ஏற்படாது. இதுக்கு ஏதாச்சும் உதாரணம்னா வெந்நீர் போடுறது தான் உதாரணம். எப்படி? வெந்நீரை நெருப்பு கீழே வச்சு போடும் பொழுது நெருப்புடைய தன்மை நீருக்கு ஏறுகிறது ஒருமுகமாக, ஆனால் நீருடைய தன்மை நெருப்புக்கு ஏறுவது இல்லை. இதை எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் அப்படின்னு தன்னுடைய திருக்குறளில் திருவருட்பயனில் உமாவேஸ்வராச்சாரியார் சொல்கிறாங்க. எரி உரு நீர்னு சொல்கிறாங்க. எரி உரு நீர், வெந்நீர் அப்படிங்கிறது திருவருட்பயன் நீங்கள் படிக்கும்போது தெரியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. திருவருட்பயன் படிக்கும்போது இதெல்லாம் ஆமாம் அன்னைக்கு சொன்னீங்க சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்கிறார். பெருமானுடைய ஒரு தன்மையானது வெளிப்படும், அதான் ஒன்றாய் உடனாய் வேறாக இருக்கக்கூடிய தன்மை. இது புரிஞ்சது இல்லையா? சாமி உருவாக்கத்தின் பொழுது ஒன்றாகவும் போகப்படுத்தும் பொழுது உடனாகவும், இது ரெண்டு தன்மை இருக்கிறதுனாலே அவர் தன்னோட இந்த உயிரோட தன்மை ஏற்படாமல் வேறாம் தன்மையோடும் இருக்கிறார். இதுதான் ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சொல்வது. விளக்கம் புரியுதுங்களா? சரி, அடுத்தது இறைவனுடைய திருமேனி எடுக்கும் பொழுது, வடிவம் எடுக்கும் பொழுது, இந்த உலகத்தில் உருவம் என்று சொன்னால் அது எல்லாமே கண்களால் பார்க்கக்கூடியதாகவும் இந்த 5 புலன்களுக்கு உட்பட்டதாகவும் இருக்கிறது. பெருமான் உருவம் எடுக்கிறார், உருவம் கொண்டு வந்திருக்கிறாருன்னு நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு என்ன லட்சணம் சொன்னோம்? தடஸ்த லட்சணம் சொன்னோம். இப்போ தடஸ்த லட்சணம் உடைய சிவபெருமான் உருவம் எடுத்துக்கொண்டு வந்துக்கிட்டார் அப்படின்னாலே, உருவம்னு என்னைக்கு நம்ம சொல்லுகிறோமோ அப்போ என்ன ஆகிடுது? அது பொருட்புலனுக்கு உட்பட்டதாக ஆகும். அப்போ அது மாயாகாரியம்னு சொல்லலாமா? சொல்லணும். ஆனால் சுவாமி மாயாகாரியமான வடிவத்தை எடுப்பதில்லை. அதனால அவர் எதனாலே வடிவம் எடுக்கிறார்னா திருவருளாலே வடிவம் எடுக்கிறார், தன்னுடைய கருணையினாலே வடிவம் எடுக்கிறார். சிவபிரகாசத்தில் இப்போ தான் அந்த பாட்டு நான் நடத்தி முடித்தேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மற்ற கிளாஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயராக நான் ஃபஸ்ட் இயர் கிளாஸுக்கு தான் சார் வருவேன். என்ன மற்றதெல்லாம் கூடாதீங்க சார்னு சொல்லாதீங்க இல்லையா? நேரம் இருக்குன்னாக்கா மற்ற சிவபிரகாசமோ சிவஜாருக்கோ இல்லை வேறு எதாவது கிளாஸ் நடக்கும் வந்து கலந்து தெரிஞ்சுக்குங்க. நமக்கு ஒரு பயிற்சி பற்றையாக தான் அமையும். அது நிச்சயமாக உங்களுக்கு அது வீணாக கண்டிப்பாக போகாது. எனக்கு என்றைக்கு ஃபஸ்ட் இயர் சொன்னிக்கா அன்றைக்கி மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு அவங்கெல்லாம் இல்லை. நிறைய பேர் கலந்து வர ஃபைனல் இயர் கிளாஸ் எல்லா கிளாஸுக்கும் வரவங்களாம் இருக்காங்க. இங்கே ஐயா உட்காந்துருக்காரு, அவரெல்லாம் பார்த்து எல்லா கிளாஸுக்கும் வருவார். ஆனால் ஃபஸ்ட் இயர் தான் அவர் இல்லையா? சிவஞான போகிறதுக்கு வருவார், சக்கரப்பனாரனுக்கு வராரு, சிவபிரகாசத்துக்கு வராரு. ஸோ எல்லாத்துக்கும் வந்தால் தான் நமக்கு ஒரு புது புது விஷயங்கள் காதில் விழும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது இந்த கோரான கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். சித்தாந்தத்தை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதனால் இறைவன் அந்த திருவருளாலே வடிவம் எடுக்கும் பொழுது 3 வகை திருமேனிகள் எடுக்கிறார். அருவம், உருவம், அரு உருவம்னு பேர். அது அருவம், உருவம், அரு உருவம்னு பேர். இந்த அருவத்துக்கு இன்னொரு பேர் லயம். சொல்லியாச்சு, அதை சொல்லிட்டேன் இல்லையா? சரி, ரைட். லயம் போகம் அதிகாரம் சொல்லிட்டேன் இல்லையா? அந்த அருவ வடிவத்தை லயம்ங்கிறது தான் என்னென்னதுல நாதம் விந்து அதெல்லாம் லய வடிவம். சதாசிவம் என்பது போக வடிவம். அது கீழ் வடிவங்கள்லாம் அதிகார வடிவம். அது சொல்லியாச்சு. சரி, வெரி குட். அடுத்தது இறைவனுடைய திருவருள். சிவபெருமான் உயிர்களுக்காக என்னென்ன உபகாரம் செய்கின்றார் அப்படின்னா, இறைவனுக்கு முதல்ல சக்தி எப்படி இருக்குன்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று இருப்பதாக சொல்லுகின்றோம். அப்போ இறைவனுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சக்தி இருக்கா? இச்சையை செய்வதற்கு ஒரு சக்தி இருக்கு, கிரியை செய்வதற்கு ஒரு சக்தி, ஞானம் செய்வதற்கு ஒரு சக்தின்னு அப்படி இல்லை. அவருடைய திருவருளே எல்லாவுமாகவும் இருக்கிறது. இதுதான் சிவபிரகாசத்தில் 3வது பாட்டு சிவகாம சுந்தரி துதியில் வரும். பரந்த பராபரை, பரணது இச்சை, ஆதி பரணது இச்சை, பரபோகம், பரணது கிரியை,
பரபோக ரூபம் தரும் பரணது ஞானம் கிரியை இச்சை பரபோக ரூபம் தரும் பெருங்கருணை வடிவாகின்னு சொல்லி இறைவனுடைய சக்தியே ஒரே சக்தியே பலவிதமான வேலைகளை செய்கிறது என்று சொல்லுகிறார். சார், பல தொழிலை செய்யும் பொழுது ஏன் பல பேர் இருக்காங்கன்னு கொல்லக்கூடாது, பல சக்திகள் இருக்கிறத கொல்லக்கூடாது? இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னா, டாக்டராக இருக்கும் பொழுது எனக்கு கொத்தனார் வேலையும் தெரியும். இப்போ நான் ஒன்று என்ன பண்ணலாம், ஒன்று கொத்தனார் வேலை செய்யலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், டாக்டர் வேலையை பார்க்கலாம். ரெண்டு வேலையும் எனக்கு தெரியுங்கிறதுக்காக இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரே நேரத்தில் ஒரே ஆள் ரெண்டு வேலை செய்ய முடியாது. ஸோ இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு சுவாமியோடைய சக்தி கேட்குறோம். சுவாமிக்கு ஒரே சக்தியாக வைத்துக்கொண்டு எல்லா வேலையும் செய்கிறாருன்னு ஏங்க சொல்கிறீங்க? உலகத்தை பார்த்தா அப்படி செய்ய முடியலையே. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சக்தின்னு கொண்டால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி இல்லைப்பா. இறைவன் அவர்கிட்ட இருக்கிற ஒரே பொருள் என்னது தான்? இறைவன் இருக்கிற ஒரே பொருள் என்னது? கருணை. வெரி குட். அந்த அருள் என்கின்ற ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்காரு. அதை வைத்து கொண்டு தான் அவர் எல்லாமே செய்வார். அதனால ஒரு நெருப்பானது அடுப்பில் இருந்து பொருளை வேக வைக்கும் பொழுது பக்குவத்திற்கு உரியதாகவும், அதே தீபத்தில் இருக்கும் பொழுது விளக்கத்தை செய்வதாகவும், அதுவே கையில் சுட்டுக்கொள்ளும் பொழுது சுடக்கூடிய பொருளாகவும் இருக்கிறது இல்லையா? அப்போ சுட்டது ஒரு நெருப்பு, சுடுறதுக்காக ஒரு நெருப்பு உலகத்தில் இருக்கா? தீபத்தை விளக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு நெருப்பு உலகத்தில் இருக்கா? பொருள்களை சமைப்பதற்காக ஒரு நெருப்பு தனி நெருப்பு உலகத்தில் உண்டா? எல்லாமே என்னது தான்? நெருப்பு தான். ஒரே நெருப்பு ஒரே நேரத்தில் விளக்கத்தையும் செய்யும், பொருளையும் சமைக்கும், சுடவும் செய்யும். அப்போ எப்படி ஒரே பொருள் அத்தனை வேலையும் செய்யும் பொழுது தொழில் அளவில் மட்டும் மாறுபடுகிறதோ, அதே போல் திருவருளாகிய இறைவனுடைய திருவருள் என்ன ஆகுது? ஒரே திருவருளை என்ன பண்ணணும்? நமக்கு பல்வேறு தொழில்களை சுவாமிக்காக செய்யும். செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ப இறைவனுடைய சக்தி பெயர் பெறும். அது என்னென்னா ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, திரோதான சக்தி. அது ஆதிசக்தி திரோதான சக்தி ஒன்று தான். ஆதிசக்தினாலும் திரோதான சக்தினாலும் ஒன்று தான். ஒரே நெருப்பு சுட சமைக்க விளக்க பயன்படுறது மாதிரி இறைவனுடைய ஒரே சக்தி என்ன பண்ணுது? இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் ஞான சக்தியாகவும் செயல்படுகிறது. இதே அருள் தான் முத்தி நிலையில் உயிருக்கு கருவியாகவும் செயல்படும். நமக்கு இப்போ இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்கிறோம். கண்ணு தெரியாதுன்னா படிப்பாரா? இந்த பாட்டை கேளுங்கன்னா அவர் காதே கிடையாது, அவர் பேச கேட்பாரா? ஆனால் உயிர் இருக்கே, உயிரோட தான் கேட்க வேண்டியது தானே. உயிர் தானே அறிகிறது, உள்ளேருந்து காதை அறிகிறது. அப்போது உயிருக்கு அறியக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கருவி இல்லைன்னா என்ன பண்ணாது? அறியாது. கண்ணுன்னு ஒன்று வேணும் படிக்கிறதுக்கு. பார்க்கும் தன்மை உயிருக்கு இருந்தாலும் கருவி இல்லாமல் உயிரால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்போது உயிர் என்ன பண்ணது? எதை அனுபவித்தாலும் ஒரு கருவியினால தான் அனுபவிக்கும். அப்போ முத்தி நிலையில் எந்த கருவியும் கிடையாது, மாயா காரியமான கருவிகள் எதுவும் கிடையாது. மாயை இருந்ததுன்னா அங்கே முத்தியே சம்பவிக்காது. அப்போ முத்தி நிலையில் எந்த கருவியும் இல்லாமல் உயிர் எப்படி முக்தியை அனுபவிக்கும்னா அருளையே கருவியாக கொண்டு அனுபவிக்கும். சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அருளாலேயே தன்னை காட்டுவார். இதுக்கு என்ன சார் உதாரணம்னா, சூரியனை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ஒளியை வச்சு தான் பார்க்குறோம். சூரியனை பார்க்குறதுக்கு ஏதாவது டார்ச் அடித்து பார்க்குறாங்களா? சூரியன் இருக்கார் பாருங்கன்னு காட்டுறாங்களா? சூரியனை எப்படி பார்க்குறோம்? அவருடைய கதிர்களாலே தான் சூரியனை பார்க்குறோம். அதான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கினார். அதெல்லாம் சிவபெருமானுடைய தரிசனம் எப்போ கிடைக்கும்? சிவபெருமானுடைய அருளாகிய கருவி கிடைக்கும் பொழுது அந்த அருளையே கருவியாக கொண்டு சிவபெருமானை பார்ப்போம். சூரியனை எப்படி பார்க்குறோம்? சூரியனுடைய கிரணங்கங்களையே கருவியாக கொண்டு சூரியனை பார்ப்போம். அப்போது இறைவனுடைய கருணை என்பது இத்தனை உபகாரமாக எனக்கு இருக்குது. அதாவது சாதாரண சம்பந்தம் கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலான இயக்கமாக இருக்கிறது. அடுத்தது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியாக இருக்கிறது. திரோதான சக்தியாக இருக்கிறது. முத்தி நிலையிலே உயிர்க்குரிய முத்தி அனுபவ கருவியாகவும் இருக்கிறது. இதெல்லாம் புரியுதா சொல்கிறது? புரியுதா? சரி, இந்த திரோதான சக்தினா என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக உயிர்களுக்கு அறியாமை என்று இருப்பதற்கு காரணம் ஆணவ மலம் என்கின்றது தான் காரணம். அதுக்கு சரிதானே? இந்த ஆணவ மலம் என்பது நமக்கு உயிரினுடைய அறிவை முழுமையாக மறைத்து வச்சிருக்கு. அதை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம். முழுமையாக மறைத்து வச்சிருக்கிற உயிருக்காக சாமி என்ன செய்கிறார்? மாயை என்கின்ற விளக்கை கையில் கொடுக்குறார்.
நல்லா நோட் பண்ணிக்கணும், பின்னாடி நான் கேட்பேன் இந்த கேள்வி உங்களுக்கு தான். மாயை என்கின்ற ஒரு விளக்கை கையில் கொடுக்குறாரு. விளக்கு கையில் இருந்தால் என்ன தெரியும்? உயிர் கண்ணு தெரியுமா தெரியாது? அப்போ கையில் விளக்க வச்சுக்கிட்டு கண்ணு தெரியாதுன்னு சொன்னால் உள்ளபடியே அவனுக்கு கண்ணில் தான் கோளாறு இருக்கணும். கண்ணு நல்லா தெரிஞ்சு கையில் விளக்கு இருந்தால் காட்சி நிச்சயமாக என்ன பண்ணோம்? தெரியும். உயிருக்கு அறியும் தன்மை இருக்கிறது. கையில் ஒரு விளக்கு கொடுத்தாச்சு, அது முடிந்த இருள் கொஞ்சம் விலகி இருக்கும் இல்லையா? இப்போ கையில் விளக்கு வந்தோடனே இருள் என்னாச்சு? கொஞ்சம் விலகுச்சு, சரிதானே? இப்போ மாயை என்கின்ற விளக்குகளை உள்ளுக்குள்ளே இருந்து செயல்படுத்துவது சிவபெருமான் திருவருள். இப்போ தான் பார்த்த ஒன்றாக இருப்பார். இந்த உலகத்தை தான் கொடுத்தது தான் நமக்கு விளக்குன்னு சொல்கிறேன். விளக்குன்னா கையில் விளக்கு கொடுத்தாரு கிடையாது. இந்த உலகம் தான் இங்கே விளக்கு போல இருக்குது. அதனால தான் மாயைக்கு இருள் விளக்குன்னு பேர் உண்டு. ஆணவமலத்தில் ஆகிய இருட்டில் இருக்கும் பொழுது உயிர் கொஞ்சம் விளக்கம் பெறுவதற்கு அந்த மாயை தேவைப்படுது இல்லையா? அதனால் இப்போது உலகத்தில் அனுபவப்படணுங்கிறதுக்காக உயிருக்கு இந்த மாயையை கொடுத்தார் இல்லையா சுவாமி? திடீர்னு அந்த அறிவை மறைச்சிருவார். தன்னுடைய திருவருள் அதுலேருந்து பிடுங்கிக்கிட்டாருன்னா வெறும் மாயை தான் இருக்கும். ஆமாம் தானே சார்? ஒரு புயவர் மண்ணை குழைச்சி தன்னுடைய உழைப்பை அதில் செலுத்தி பானையாக்குறார். அதுலேருந்து குயவரோட உழைப்பை எடுத்துட்டா திரும்பி என்ன இருக்கும்? அதில் வெறும் மண்ணு தானே இருக்கும். அதுபோல் மாயை என்கிறதுலேருந்து சுவாமியுடைய திருவருளை செலுத்தி உலகத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். எதற்காக? ஆணவ மலத்திலேருந்து கொஞ்சம் விளக்கம் ஏற்படுவதற்காக. திரும்பி சாமி அந்த விளக்கத்தை எடுத்துக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? ஆஸ் யூசுவல் ஆணவ மலம் மூடிவிடும் இல்லையா? இந்த தன்மைக்கு பேர் தான் திரோதான சக்தின்னு பேர். கொஞ்சம் விளக்கம் இருக்கும்பொழுது சாமி உயிர் கொஞ்சம் அறிவோட செயல்படும். திரும்பவும் தன்னுடைய திருவருளை பேக்காக வாங்கிக்கிட்டாருன்னா சாமி எடுத்துக்கிட்டாருனாக்க திரும்பியும் ஆணவமலம் மூடிடும், திரும்பி இருட்டுக்கு போயிடும், உயிர் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன செய்யணும்னு தெரியாது. பால் காய்ச்சுறோம், வீட்டில் சுடு தண்ணி போடுறீங்க, ஏதோ சூடான பாத்திரத்தில் சமைக்கிறீங்க, அதை ஒரு குடி துணியை பிடிச்சி இறக்கி கீழே வைக்கிறீங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் என்ன பண்ணுறீங்க? டக்குன்னு அந்த புடி துணி இல்லாமல் அந்த பாத்திரத்தை தொட்டுடுறீங்க. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கா இல்லையா? கையை கொப்பிடிச்சு விடுது. சார் நம்ம தானே காய்ச்சினோம், நம்ம தானே பாத்திரத்தை சூடாக்கணும். இந்த பாத்திரம் சுடுன்னு தெரியுமா தெரியாது நமக்கு? இப்போ அதை மறக்க வைத்து நம்மளை தொட வைத்தது எது? அதை மறக்க வைத்து தொட வைத்தது எது? அதுதான் திரோதான சக்தி, மறைப்பு ஆற்றல் பேர். உங்களுக்கு கொடுத்த விளக்கத்தை கொஞ்சம் சுவாமி திரும்ப எடுத்துக்கொள்வார் திருவருளை. கொஞ்சம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடுது? திரும்ப தப்பு பண்ணக்கூடிய அந்த ஆணவமலம் இருட்டு வந்துடுது. கொஞ்சம் எதுவும் தப்பு பண்ணிடுறீங்க. தப்பு பண்ணதுனால உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது? இப்போ சந்தோஷமாக இருந்ததா? சுட சுட பானை தொட்டதுனால சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார், இன்றைக்கி பால் பார்த்தாச்சு, சுட சார் தொட்டுட்டேன் சார்னா அப்படி யாராவது சொல்கிறோமா? கைக்கு பிடிச்சிட்டுங்கிறோம். ஸோ துன்பம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக நீ எப்போவுமே அது மாதிரி பண்ணவே மாட்டோம், படிப்பினை ஏற்படுகிறதா? அப்போ திரோதான சக்தி மூலமாக உயிருக்கு என்ன நடக்குது? பக்குவம் ஏற்படுகிறது. அதுக்காக தான் சுவாமி திரோதானம் என்ற சக்தியை செயல்படுத்துகிறார். அதனால தான் மலம் எனவும் படும்னு சொன்னாங்க திரோதான சக்தியை பற்றி பேசும்பொழுது. இது இறைவனுடைய சக்தியாகவே இருந்தாலும் கூட இது ஆணவ மலத்தோடு சேர்ந்து தான் வேலை செய்யும் இல்லையா? திருவருள் சென்றதுன்னா ஆணவ மலம் கம்மியாகும், திருவருளை எடுத்தாச்சுன்னா ஆணவ மலம் மிகுதிப்படும். அப்போ ரெண்டு பேரும் இங்கே சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதனால திரோதான மலம் அப்படின்னும் திரோதான சக்தின்னு பேர் போகிறோம். மறைப்புக்குரியது. விளக்கம் புரியுதா? இப்போ சென்ற வகுப்புலேருந்து சொன்ன சாமி பத்தின செயலோட இதோட கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. சம்பு பக்ஷம் அணுபக்ஷம்னு சொல்லுவாங்க சாமி பற்றி பேசும்போது. நீங்கள் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமாலை பற்றி பேசும்பொழுதுலாம் அவர் திருமால் திருநூறு தான் பூசியிருப்பார், அவர் நாமெல்லாம் போட்டிருக்க மாட்டார், அவர் நாமம் போட்டிருந்தா அது அணுபக்ஷ சிவ திருமால், திருநூறு பூசியிருந்தால் தான் சம்புபக்ஷ திருமால் அப்படின்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பக்ஷம் அப்படின்னா என்னன்னா பக்கம்னு அர்த்தம். பக்கம் என்பது ஒரு பொருளுக்கு தான் இருக்க முடியும் இல்லையா? இப்போ இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நான் சொல்ல முடியுமா? இந்த பொருளை எடுத்துக்கிட்டேன்னா இதில் தான் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்க முடியும் இல்லை தானே? ஆமாம் தானே? சொல்கிறது உண்மை புரியுதா இல்லையா? இந்த நோட்டுக்கு தான் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்க முடியும். இது ஒரு பக்கம் அந்த ஐயாவுடைய நோட்டில் உள்ள ஒரு பக்கம் நான் சொல்ல முடியுமா? அப்போ பக்கம் என்கின்ற வார்த்தை வந்துட்டுனாலே ஒரே பொருள் தான் அங்கே இருக்குன்னு அர்த்தம் ஆகுது. சொல்கிறது புரியுதா இல்லையா? சித்தியார் என்கின்ற நூல்லையே சுபக்ஷம் பரபக்ஷம்னு ரெண்டு தான் இருக்குது, ரெண்டு பகுதி இருக்குது. அப்போ ஒரே நூல்னு அதை சொல்லிக் கொண்டோம். அதில் பரபக்க விஷயங்களை பேசுறதுனால பரபக்ஷம் என்றோம், சுபக்ஷ விஷயங்களை பேசுகிற சுபக்கம் என்று சொல்லிக் கொண்டோம். நிறைய பேர் என்ன கருத்து கொடுக்கிறார்கள்னா சமுபக்ஷ திருமால்னு ஒருத்தர் தனியாக இருப்பதாகவும் அணுபக்ஷ திருமால்னு ஒருத்தர் தனியாக இருப்பதாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு தத்துவத்தில் அப்படி ஒன்று எங்கே இருக்கிற மாதிரி தெரியவில்லை. அப்போ
திருமால் என்பவர் ஒருவர் தான். இங்கே இந்த அவந்தர பேரத்தில் எங்கே இருக்கார்? ஒரு இடத்துல தான் திருமால் இருக்கார். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது திருமால் காட்டப்பட்டிருக்காரா? அப்போ இந்த ஒரே திருமால் சகல வகை ஆன்மா. அவர் சகல வகை ஆன்மா திருமால் என்கின்ற காத்தல் தொழிலுக்குரிய கருத்திருத்துவத்தோடு இருக்கும் பொழுது சிவபெருமானாலே அதிர்ச்சித்துக் கொண்டு நிற்கப்படுகிறார். சம்புவினுடைய பட்சமாக இருக்கிறார். யாராவது ஒருத்தங்க திருமாலை நோக்கி தவம் செய்து கொண்டு திருமாலுடைய அனுகிரகத்தை பெற்றாங்கன்னா அந்த திருமாலுடைய வடிவத்தில் இருந்து கொண்டு அனுகிரகம் செய்கிறது யாரு? அந்த பரசிவம். அதனால அப்போ அனுகிரகம் செய்யும் பொழுது அவர் சம்புபக்ஷ திருமால் என்று பெயர் அவருக்கு. அதே திருமால் என்ன பண்ணுவார்? அசுரர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணுவார். சம்ஹரிக்கும் பொழுது உள்ள இருந்து சம்ஹரிக்கிறது சிவபெருமான். திருமால் என்பவருடைய ஆன்ம சட்டையில இருந்து கொண்டு அதிர்ச்சித்துக் கொண்டு சிவபெருமான் செய்கிறார். அனுகிரகம் சம்ஹாரம் முடிஞ்சோடனே சிவபெருமான் அங்கிருந்து விலகிறார். அந்த திருமாலுடைய ஆன்ம சட்டை இதான் மிச்சம் இருக்குது. அது என்ன பண்ணுது? நானே செஞ்சேன், நான் தான் சம்ஹாரம் பண்ணேன் இன்னும் தன்னை நினைத்து மயங்கி கொள்கிறது. அப்போ உயிருடைய தன்மை அங்கே வெளிப்படும். அணுனா உயிர்னு அர்த்தம். அப்போ அதே திருமாலுக்கு அணுபக்ஷமும் இருக்கு. அவர் அனுகிரகம் பண்ணும் பொழுது மட்டும் சம்புபக்ஷமாக நிற்பார். மற்றபடி கண்மம் செய்யும் பொழுது எப்படி இருக்காரு? அவரு அணுபக்ஷமாக இருக்கிறார். இதுதான் சம்புபக்ஷம் அணுபக்ஷங்கிறது விளக்கம். இதன்படி பிரம்மாவுக்கும் என்ன இருக்குப்பா? சம்புபக்ஷ அணுபக்ஷம் உண்டு. இந்திரனா இருந்தாலும் சம்புபக்ஷ அணுபக்ஷம் உண்டு. இப்போ இந்திரன் வரம் கொடுக்கலையா யாருக்குமே? இந்திரன் அனுகிரகம் பண்ணலையா? இந்திரன் சம்ஹாரம் பண்ணலையா? இப்போ இந்திரன் சிவ பூஜை பண்ணலையா? பண்றாரு. அப்போ இந்திரன் சம்ஹரிக்கும் பொழுதும் அனுகிரகம் பண்ணும் பொழுதும் வரம் பண்ணும் பொழுதும் சம்புபக்ஷ இந்திரனாக இருக்கிறார். இறைவனுடைய தன்மையை மேலோங்கி நிற்கும். இந்த கருத்தின்படி சிவபெருமானை தவிர்த்து வேற யாருக்கும் வல்லமை இல்லைங்கிற கருத்து வரும். விளக்கம் நான் சொல்றது புரியுதுங்களா? சம்புபக்ஷனா என்ன அணுபக்ஷனா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? உள்ளபடியே சம்புபக்ஷ திருமால்னு வேற எங்கேயுமே வெளில கிடையவே கிடையாது. எங்கேயுமே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? சம்புபக்ஷ திருமால் வேற அணுபக்ஷ திருமால் வேறன்னு நினைத்து கொடுக்குறார்கள். பக்ஷம்னாலே ஒன்று தான், ஒரு ஆளுக்கு தான் இருக்க முடியும். ஒரே ஆளுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. சிவபெருமானுடைய தன்மையோடு கூடிய தன்மையும் உயிர் தன்மையோடு கூடிய தன்மையும் இருக்குது. அதான் சம்புபக்ஷம் அணுபக்ஷம்னு பேர். நீங்கள் இந்திரனுக்கு வச்சுக்கலாம், எல்லா தேவர்களுக்கும், யமனு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சம்புபக்ஷம் அணுபக்ஷம். அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அணுபக்ஷம், அனுகிரகம் பண்ணுறான்னா என்ன பட்சம்? சம்புபக்ஷம். சிவபெருமானுடைய தன்மை அங்கே ஏற்படுகிறது என்ற அர்த்தம். விளங்குது இல்லையா? இதோட உங்களுக்கு சிவபெருமான பற்றின அனைத்து உண்மைகளும் இங்கே ஓரளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அடுத்த கல்விகளுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. சரிதானே? சரி. அடுத்ததாக உயிரினுடைய ஆணவ மலம் என்கின்ற அந்த மல உண்மையை நாம் பார்க்க இருக்கிறோம். பாசவியல் என்கின்ற தலைப்பு. இதில் ஆணவ மலத்தினை பற்றின உண்மைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வருவோம். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு கண்ம மலம் இருக்குது, அடுத்தது மாயா மலம் இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேரடியாக நம்ம உண்மையாக்கங்கிற சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிதானே? இந்த ஆணவம் என்பது அப்படின்னா என்ன? ஆணவம்னா என்ன பொருள்? நம்ம பொறுத்தளவுக்கு அறியாமை. எல்லாருமே ஸ்காலராக தான் இருக்கீங்க இல்லையா? ஆணவம் என்பது பொதுவாக உலகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு என்ன எப்படியாக அறியப்படுகிறது என்றால், அது அகந்தை, திமிர்த்தனம், ரொம்ப ஆணவம் பிடிச்சதாக இருக்கும் போல் இருக்கிறது அப்படிலாம் சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த பொருளில் தான் உலகத்தில் அறியப்படுகிறது. ஆனால் சைவ சித்தாந்தத்தை பொறுத்தளவுக்கு ஆணவம் என்பதுக்கு அறியாமை என்று பொருள், அல்லது ஒரு பாசம் என்று பொருள். எப்படி இறைவனுக்கு உருவம் இல்லையோ, எப்படி உயிர்களுக்கு உருவம் இல்லையோ, அப்படி ஆணவ மலத்துக்கும் உருவம் என்பது இல்லை. புரியுதுங்களா? சரி. இந்த ஆணவ மலம் என்பது அனாதி 3 பொருள்களில் ஒன்று. உயிர் எப்போ எண்ணெயிலேருந்து இருந்ததோ அன்னையிலேருந்து உயிரோட தான் இருக்குது. ஆனால் இந்த ஆணவ மலத்தை பற்றின கோட்பாடை சைவர்கள் மட்டும்தான் பேசுகிறோம். முக்கியமாக நம்மளுடைய சுத்தாத்வைத சைவ சித்தாந்திகள் மட்டும்தான் பேசுகிறோம். ஆகமத்தை பின்பற்றினாலும் அகச்சமயமாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் ஆணவ மலத்தை ஒத்துக்கலை. பாடனாவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம், நிறுத்த காரண பரிணாமவாத சைவம், பேதவாத சைவம், சிவ சமவாத சைவம், சங்கராந்தவாத சைவம், ஐக்கியவாத சைவம்னு சொல்லி சைவத்தையே பெயரை கொண்டாலும் சிவருமானே கும்பிட்டாலும் அவங்கெல்லாம் ஆணவ மலம் என்று ஒன்று இருப்பதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. உயிருக்கு அறியாமையை செய்யக்கூடியது வேறு பொருள்கள் தான், அது ஆணவம்னு ஒன்று எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், உயிருக்கு அறியாமையானது இயல்பாகவே இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டா என்ன,
அது ஏன் ஆணவ மலத்தினோட சேர்க்கையினால தான் உயிருக்கு அறியாமை உண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் இயல்பாகவே எனக்கு முட்டாளனா இருந்தால் என்ன, இன்னொருத்தவனோட சேர்ந்ததுனால தான் நான் தப்பு பண்ணேன்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா நான் பார்க்கக்கூடிய அந்த ஆணவம்ங்கிற ஆளை நான் பார்த்ததே இல்லையே. உலகத்தில் நீங்கள் மாயையை பார்க்கலாம், மாயையை பார்க்க முடியாது. மாயையினுடைய காரியப்பாடாகிய இந்த உலகத்தை நம்ம கண்ணுக்கு பார்க்குறோமா இல்லையா? இந்த போர்டு அப்படிங்கிறது எதனால் செய்யப்பட்டிருக்கு? மாயையினால் செய்யப்பட்டிருக்கு. நம்ம சொல்லுங்க மரத்தினால செய்யப்பட்டிருக்கு சார்னு. மரம் என்னது? மாயை தான். மாயையிலேருந்து உண்டாக்கப்பட்ட மாயேயமாகிய காரிய பொருள் தான் இந்த உலகம். இது கண்ணுக்கு ஓரளவுக்கு தெரிகிறது. சரி, அடுத்தது கர்ம மலத்தை எடுத்துக்கங்க. கண்ணுக்கு தெரியலனாலும் அனுமானத்தினால உணரலாம். நாமளே நினச்சிப்போம் நம்ம பண்ண வேலைக்கு இது நமக்கு தேவைதான் அப்படி நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? நமக்கு தேவையான நம்மள வரல. ஸோ இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா தெரியலையா? பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னாரு. அப்போ இதை பார்த்தா தெரியும், இதை செஞ்சாக்க இது நடக்கும் அப்படின்னு நமக்கு அனுமானத்தினாலே தெரிந்து கொள்கிறோம். அப்போது கர்ம மலம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இந்த ஆணவ மலம் இருக்குங்கிறது நம்மளால் பார்க்க முடியுதா கண்ணால்? சார் உங்களுக்கு இவ்வளோ அறியாமல் இருக்குது சார் அப்படின்னு யாராவது உலகத்தில் சொல்லுவாங்களா? சொன்னால் அது ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது. இப்போ சரிதானே? இப்போ என்னை பார்த்து எல்லாரும் சார் உங்களுக்கு அறியாமல் இருக்குது சார், நீ என்னை பார்த்து யார் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க. இப்போ சொன்னாலும் அறியாமை இருக்குங்கிறத கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ எனக்கு அறியாமை இருக்குன்னா இருக்குது, ஏன்னா உயிர்கள் எல்லாமே ஆணவ மலத்தால் பந்திக்கப்பட்டது தான் இங்கே இல்லையா? அப்போ ஆணவ மலம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் அளவு தான் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். அது கண்டிப்பாக என்ன இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது இருந்தாலும் அதை நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, அல்லது அனுமானித்து கூட பெற முடியவில்லை. எடுத்தோடனே அனுமானிதான் தெரிஞ்சிடும், டக்குன்னு பார்த்தோம் நம்ம கண்ணுக்கு அந்த ஏது இல்லை, கைக்கு இல்லை. அனுமானிக்கிறதுக்கு ஒரு ஏது வேணும். அளவையல் பற்றி பேசும்பொழுது ஒரு ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுமானம் பண்ணுவதற்கு ஒரு ஏது தேவைப்படும். அந்த ஏது ஆணவ மலத்தை பொறுத்தளவுக்கு நம்மகிட்ட இல்லை. அப்போ அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆணவ மலம்னு ஒரு பொருள் இருப்பதாக தனியாக கொள்ள வேண்டியது இல்லை. மாயை மலம்தான் உயிருடைய அறியாமைக்கு காரணம், கர்ம மலம்தான் உயிருடைய அறியாமைக்கு காரணம், அல்லது அறியாமையானது உயிரினுடைய இயல்பு. உயிர் இருக்கும் பொழுதே என்னவா இருக்குது, அறிவில்லாமல் தான் இருக்குது, அதனால அதுக்கு ஆணவ மலம்னு தனியால் தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுகிறாரு. இதில் முதல்ல இந்த உயிருக்கு அறியாமையானது இயல்பு என்று சொல்லும் பொழுது அதுக்கான விடையை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பொருளுக்கு உலகத்தில் ஒரு தன்மை தான் இருக்க முடியும். ஒரே பொருளுக்கு இரண்டு தன்மையோடு உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த ஒரு தன்மை தான் அதற்கான இயல்பாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு தண்ணீருக்கு இயல்பு என்பது என்ன? குளிர்ச்சி தான் தண்ணீருக்கு இயல்பு இல்லையா? அந்த தண்ணீரில் உள்ள குளிர்ச்சியை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அங்கே என்னவாயிடும், அது வெந்நீராக ஆகிடும். ஆமாம் தானே? தண்ணீரில் உள்ள குளிர்ச்சி எப்படி நீக்க முடியும்? சூடு பண்ணால் தான் நீக்கும். அது இல்லைன்னா அதிகம் தான் படுத்தலாம், வேறு எப்படி அதை நீக்க வைக்கிறீங்க? தண்ணீரில் உள்ள குளிர்ச்சி நீக்கிறதுங்கிறது என்னது? சூடு பண்ணுறது. அப்போ அது தண்ணீரா? அது வெந்நீர் என்கின்ற தன்மைக்கு மாறி போச்சு. அது சரி, திரும்பவும் அதில் குளிர்ச்சி வந்துட்டுனா அது என்னன்னு சொல்கிறீங்க? தண்ணீர்னு சொல்லிடுறோம். அப்போது ஒரு பொருளுடைய எந்த தன்மையை நீக்கினால் அந்த பொருளுடைய தன்மை கெட்டு போகிறதோ அதுதான் அந்த பொருளுக்கான இயல்பு. அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரே ஒரு இயல்பு தான் இருக்க முடியும். ஒரே பொருளுக்கு 2-3 இயல்புகள் இருக்க முடியாது. இன்கேஸ் அதில் வேற இயல்பு தெரிஞ்சதுன்னா அது வேற ஒரு பொருளோட சேர்ந்துருக்குன்னு அர்த்தமாகுது. அப்படி உயிருக்குன்னு இயல்பு படிச்சிங்க இல்லையா? அதில் என்ன இயல்பு உயிருக்கு பார்த்தோம்? இயல்பு அறிவித்தால் அறியும். அப்போ ஒரு பொருளுக்கு உயிருக்கு இப்போ அறியாமைன்னு ஒன்று இருக்குது, அறியக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இப்போ அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? உயிருக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது, அது குறையுடைய அறிவாக இருக்குது. என்ன அது என்ன குறை? அதில் அது அறிவித்தால் தான் அறியும், விட்டு அறியும், இடைவிட்டு அறியும். இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடாக இருந்தாலும் கூட நிச்சயமாக உயிர் என்ன பொருள்? அறிவு பொருளுங்கிறதுல பிரச்சனை இல்லை நமக்கு. அப்போது உயிருடைய அறிவுக்கு ஒன்று தான் இயல்பு. உயிருக்கு ஒரு தன்மை தான் இயல்பாக இருக்கும். அது என்னது தான்? இப்போ இங்கே அறிவு, அறியக்கூடிய தன்மை தான். இப்போது அறியக்கூடிய தன்மை தான் அதுக்கு இயல்பாக இருக்குன்னா அப்போ ஆணவ மலம் அதற்கு வேற வெளிலேருந்து வந்து சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் இல்லை சார். உயிர் எதை சொன்னாலும் அறியவே அறியாது அப்படின்னா அதுக்கான அறியிற தன்மை இல்லைன்னு அர்த்தம். வேணா அது அப்போ வேணா நீ ஆணவ மலத்தை ஒத்துக்கலாம். ஆனால் அப்படி இல்லையே. உயிர் என்ன பண்ணுது? அறிவித்தால் அறியும், சொன்னால் கேட்கக்கூடிய தன்மை உயிருக்கு இருக்குது. அப்போது அறியக்கூடிய தன்மை தான் உயிருக்கு இயல்பு. விளக்கம் புரியுதுங்களா?
அறிவுடைய தன்மை தான் உயிருக்கு இயல்பு. இப்போ அந்த அறிவுடைய தன்மையை மறைந்திருப்பதற்கு காரணம் ஆணவ மலம் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க சைவர்கள். இல்லை அப்படி ஒத்துக்க முடியாது. மாயையும் கண்மமும் உயிருக்கு மறைப்ப செய்கிறது, அறிவு குறைபாட்டை ஏற்படுத்துகிறதுன்னு சொன்னால் என்ன தப்பு இப்போ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த மாயை என்பது என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ நான் கண்ணு தெரியாமல் இந்த ரூமில் நீங்கள் என்னை சாத்திட்டீங்க, கது சாத்தி வச்சு உட்காந்து நான் எங்கே போகிறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ கையில் எனக்கு கையில் ஒரு மெழுகுவத்தி கொளுத்து கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ அதனால் எனக்கு அறிவு குறைபாடு ஏற்படுமா இல்லை அறிவு அதிகமாகுமா? மெழுகுவத்தி வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? என்னமோ செய்வேன் கண்டிப்பாக. கையில் மெழுகுவத்தி இல்லாத வரைக்கும் நான் என்ன பண்ண சும்மா தட்டு நிற்க வேண்டியதுதான். ஒன்றுமே தெரியாத ஆணவமலை இருட்டில் கடந்த உயிருக்கு, அனாதி கேவலம் இல்லாத கடந்த உயிருக்கு சுவாமி தனுக்கரண போகம் என்கின்ற விளக்கை கொடுத்தோடனே உயிர் என்ன பண்ணோம்? அப்போ கொஞ்சம் தான் இருக்கேங்கிற வேலையை கற்றுக்குது, நான் இருக்கேங்கிற உணர ஆரம்பிக்குது. அப்போது தனுக்கரண போகங்கிறது இங்கே எது? மாயை. அப்போ மாயை கொடுத்த மாத்திரத்தில் உயிர் விளக்கத்தை பெறுகிறதா இல்லை அறிவு குறைபாட்டை பெறுகிறதா? அறிவு விளக்கத்தை தான் பெறுகிறது. அப்போ அது எப்படி மலம்னு சொல்ல முடியும்? நீங்கள் அதை மலம் தான், அது எப்படி ஆணவ மலம்னு சொல்ல முடியும்? உயிருக்கு அது குற்றத்தை செய்கிறது எப்படி சொல்ல முடியும்? அப்போ மாயையானது உயிருக்கு என்ன செய்கிறது? உபகாரத்தை தான் செய்கிறது, தவிர்த்து அது உயிருக்கு குற்றத்தை செய்யவில்லை. அதனால தான் மாயைக்கு இருள் மலம், இருள் விளக்குன்னு பேர், இருள் விளக்கு. அதே மாதிரி தான் கண்ம மலம். ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அடி வாங்குறீங்க, ரெண்டாவது அந்த விஷயத்தை செய்கிறீங்க, அடி வாங்குறீங்க, மூணாவது அடி வாங்கிட்டு அப்பா நம்மளுக்கு செய்யக்கூடாது, இந்த பக்குவம் ஏற்படுதா இல்லையா? கண்மத்தினாலே உயிருக்கு அப்போ என்ன கிடைக்குது? அனுபவம் கிடைக்கிறது. ஸோ அப்போ கண்ம மலத்தினால எப்படி உயிருக்கு அறியாமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? அப்போ ரெண்டுமே என்ன பண்ணுது? ஒளி பொருள்கள்னு பேர். கண்மமும் மாயையும் என்ன பொருள்? ஒளி பொருள். ஸோ ஒளி பொருள்னா ரொம்ப உயர்ந்தது தானே சார், அதையா சார் விடணும்னு சொல்கிறீங்க? கண்மம் மாயை விட்டால் தானே புத்திக்கு போக முடியும். சூரியன் வந்ததுக்கு பிறகு லைட் போட்டு உட்காந்துருப்போமா யாராவது? இந்த ரூமில் சூரியன் வந்து நல்லா வருது இப்போ அப்படின்னா யாராவது லைட் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போது மாயையும் கண்மமும் இருட்டில் இருக்கும்போது தான் உதவி தேவை, அதோட உதவி. சூரியனே வந்துட்டாருன்னா, சிவருமானே வந்துட்டாருன்னா மாயையும் கண்மமும் தேவையில்லை. ஸோ அதனால தான் அது இறைவனோட கம்பேர் பண்ணும்போது தேவையில்லாத பொருளை தவிர்த்து உள்ளபடியே அது என்னது? ஒளி பொருள் தான். அதனால் உயிருக்கு அறியாமை செய்வது மாயையோ கண்மமோ இல்லை. அறியாமை உயிருக்கு இயல்பும் அல்லை. உயிருக்கு ஆணவ மலம் என்னது? செயற்கையாக சேர்ந்திருக்கு. அப்போ ஆணவ மலம் என்கின்ற மலம் தனியாக உண்டுன்னு நம்ம சாதிக்கிறது. ஸோ இதுக்கு என்னது இன்னொரு உதாரணம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு பொருளுடைய இயல்பு கெட்டதுனா தான் அது என்ன ஆகுது? இப்போ சாதத்தை நீங்கள் அரிசியை கொண்டு போய் தண்ணியில் போட்டு வேக வைக்கிறீங்க, ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கிறீங்க, அது என்ன ஆகிடும்? ஏன் அரிசின்னு சொல்ல வேண்டியதானே? அது வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தன்மை இயல்பு கெட்டு போச்சு. அரிசினா எப்படி இருக்கணும்? கடினமாக இருக்கணும், நறுக்குன்னு கடிச்சா இருக்கணும், டைட்டாக இருக்கணும். சாதம் கடினமாக இருக்குமா, நறுக்குன்னு இருக்குமா, வெந்து மெதுன்னு ஆகிப்படும். அப்போது அதை ஏன் அப்போ அரிசின்னு சொல்கிறது இல்லை? அதோட தன்மை கெட்டு வேறு பொருளாக மாறிவிட்டது. அப்போ அது அரிசி மேலே கிடையாது, அது சாதம்னு ஆயிடுச்சு. அப்போது உயிரானது ஆணவ மலத்தோடு கூடியிருக்கும் பொழுது எப்போலேருந்து சார் கூடியிருந்தது? தொன்று தொட்டு கூடியிருந்தது. என்னைக்கு இருந்ததோ அன்னையிலேருந்தே இருக்குது சார். அன்னையிலேருந்தே இருக்கிற ஒரு பொருளை ஏன் சார் இயல்புன்னு சொல்லக்கூடாது? இப்போ கர்ணன் வந்து கவச குண்டலத்தோடு தானே பிறந்தான். ஸோ அவனுக்கு அது இயல்பா இல்லையா? அவன் பிறக்கும் பொழுதே உடம்புல கவசத்தோடய பிறந்திருக்கான், அது அவனுடைய உறுப்பு போல. அது கூடவே இருக்கக்கூடிய ஒரு பொருளை யாராவது செயற்கைன்னு சொல்லுவானா? இடையில வந்து சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்களா? கர்ணன் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டானா கவசத்தை? அவன் பிறக்கும் போதுலேருந்து இருக்கு. அதேமாரி உயிருக்கு ஆணவ மலத்தை என்ன சொல்லுகின்றோம்? உயிர்னு ஒன்று என்னைக்கு இருந்ததோ அன்னையிலிருந்தே ஆணவ மலம் இருக்குன்னு நம்ம சொல்லுகின்றோம். அப்போ அன்னையிலேருந்தே இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை ஏன் சார் இயல்புன்னு சொல்லக்கூடாது? அப்படின்னா இது என்ன பிரச்சனைனா, கர்ணனுடைய கவச குண்டலத்தை வந்து யார் வாங்கிட்டு போனா? இந்திரன் கெட்டு போனான். அதனால கர்ணனுக்கு நஷ்டம் ஏற்பட்டதா லாபம் ஏற்பட்டதா? நஷ்டம் ஏற்பட்டது இல்லையா? அப்போ அவனுடைய தன்மை குன்றி போயிடுச்சு. நம்ம தானே, அவனுடைய இயல்பு கெட்டு போச்சு, அவனுடைய வீரத்தன்மை இல்லை, அவன் அழிஞ்சு போயிட்டான் கர்ணன். இப்போ ஆணவ மலத்தை, உயிருடைய ஆணவ மலத்தை நம்ம எடுத்துட்டோம்னா உயிர் நன்மை அடையுமா தீமை அடையுமா? நன்மை தானே அடையுது. அப்போது கர்ணனுடைய கவசம் இயல்பாக இருந்தது, அதை நீக்கினா மட்டும் அவன் கெட்டதை அடைகிறான், அதை இயல்புன்னு ஒத்துக்கிறீங்க. அப்போது ஆணவ மலத்தை நீக்கினீங்கன்னா வாங்க நான் வரணுமா? இயல்பா செயற்கையா? தன்மை தான் கெட்டு போனது. அப்போ ஆணவ மலம் உயிருக்கு என்னையிலேருந்து இருந்தாலும் கூட
ஆணவம் நீங்க எடுத்து உயிர் நன்மை அடைகிறதா தீமை அடைகிறதா? நன்மை தான் அடைகிறது. அப்போ என்கிட்ட இந்த ஒரு பொருள் என்றது நீங்கினதுன்னா நான் அது நன்மை அடைகிறேன்னா அது என்னோட இயல்பா இருக்க முடியுமா? சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஆனா இதுல என்ன ஒரு விரோதம்னா, கர்ணனுக்கு இயல்பு அப்பையிலேருந்தே இருந்தது. ஸோ அதோட தன்மையும் கெட்டு போனது. ஆனா உயிருக்கு அப்பையிலேருந்து ஆணவ மலம் இருக்கு. ஆனா நீங்க இடத்துல அது கெட்டு போகல. அப்போ இயல்பு அல்லாத ஒரு பொருள் வந்து சேர்ந்து இருக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்லுகிறோம், ஆணவ மூலம் அனாதியிலிருந்தே சேர்ந்துருக்கு, இடையில போய் சேரல. இயல்பு அல்லாத ஒரு பொருள் இடையில தான் சேர்ந்துருக்கணும். தண்ணிக்கு நெருப்பை இடையில சேர்த்திங்கன்னா தான் இயல்பு கெட்டு போகும். விளக்கம் புரியுதுங்களா? அதே மாதிரி உயிருக்கு ஆணவ மலம்ங்கிறது இப்போ நீங்கும் போது கெட்டு போகுதுன்னா அது இயல்பு இல்லைன்னு தெரியுது. அதே சமயத்தில் இணையிலேருந்து இருக்குது, அனாதியிலேருந்தே இருக்கு. அதனால அதுக்கு அனாதி செயற்கைன்னு பேர். அனாதியிலிருந்தே இருக்கு, ஆனாலும் நீங்கின இடத்துல உயிருக்கு இயல்பு கெட்டு போகல. விளக்கம் புரியுதுங்களா? அதனால அதுக்கு பேர் என்ன? அனாதியிலிருந்தே செயற்கையான ஒரு பொருள். கூடவே இருந்தாலும் அது செயற்கை தான். அனாதியிலிருந்தே செயற்கை. சார் இந்த மாதிரி அது உலகத்தில் உண்டா சார் பார்க்கறதுக்கு? என்ன அதான் நெல்லுக்கு உமி அப்படின்னாரு. ரைஸ் இருக்கு இல்லையா, அரிசி, அரிசி எண்ணெயிலேருந்து இருந்ததோ அன்னையிலேருந்து தோலோட தான் பிறந்தது. நெல்லுக்கு உமி நிகழ்ச்செம்பினில் களிம்புன்னு சொல்லுகிறார்கள். இது உதாரணம். நெல்லுக்கு எப்படி உமி அனாதியிலிருந்து இருக்குதோ அது நீங்க இடத்துல அரிசி நல்லதா கெட்டதா? உயர்வாயிடுச்சு இல்லையா? அப்போ அனாதியிலிருந்தே அது இருக்கு, நீங்க இடத்துல நல்ல பொருளாக தான் ஆகுது. விளக்கம் புரியுதுங்களா? அதான் நெல்லுக்கு உமி. அப்போ செம்பு அனாதியிலிருந்து களிம்போடு இருக்கு, அதோட ரத குளிகை சேர்ந்த பொழுது அதில் உள்ள களிம்பு நீங்கி பொன் போல விழுகிறது. அப்போ அனாதியிலிருந்தே ஒரு பொருள் இருந்தாலும் கூட அது நீங்கிய இடத்துல உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது. அப்போ அது அனாதியில இருந்தாலும் செயற்கைத்தன்மையோடு இருக்கிறது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ ஆணவ மலம் என்ற ஒரு பொருள் உண்டு, அது உயிருக்கு அனாதியிலிருந்தே இருக்கிறது, செயற்கைத்தன்மையோடு இருக்கிறது. ஏன் அப்படின்னா அது நீங்கிய இடத்துல அந்த உயிருக்கு என்ன ஆகுது? நன்மை தான் கிடைக்குது. என்ன நன்மை? வெரி குட். முக்தி, அறிவு, வியாபகம், எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த ஆணவ மலம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது ஒரு பாட்டு இருக்கு. அது சித்தியாரில் உள்ள பாட்டு சொல்றேன், எழுதிக்கணும். ஏன் உயிர் உலகத்தில் பிறவி எடுக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் எல்லாமாய் தத்துவங்கள். எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என், இயைந்தது எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு எண்ணில் தொல்லாய கண்மம் எல்லாம், தொல்லாய கண்மம் எல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கு, துய்ப்பித்து துடைத்தற்கு, துய்ப்பித்து துடைத்தற்கு பின் பின் நில்லாமை முற்றுவித்து, நில்லாமை முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற, கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை, பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்ததன்றே. பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்தது அன்றே. இது இது தொடர்ச்சியில் எதுன்னு தெரியல. பிரமாணவியல் 2ஆம் சூத்திரத்தில் 79வது பாட்டு, 169வது பாட்டா, 91 பக்கத்தில். எந்த பக்கம் பக்கம்னு தெரியல, என்னென்ன இல்லை என் நம்பர் சித்தியாரில் 169வது பாட்டு. எப்படி கண்டுபிடிச்சிங்க எல்லாம் டக்குன்னு? புத்தகத்தில் எப்படி எடுத்தீங்க? இல்லை புத்தகத்தில் அதான் கேட்டேன். சரி சரி.
அதனால் இந்த ஆணவ மலம் தான் உயிருடைய எல்லாத்துக்குமே காரணம். அப்போ உடம்பை நீக்கிறதுனாலையோ கண்மத்தை நீங்கிறதுனாலையோ உயிருக்கு என்ன வந்துடாது, முத்தி வந்துடாது. ஒரு வீட்டில் புழுக்கள் வந்து கொண்டே இருக்குது. முதல்ல ஒரு புழு வருது, எடுத்து ஏதோ புழு வருது தூக்கி போட்டுருவோம். மறுநாள் வருது, எடுத்து தூக்கி போட்டுருவோம். 3வது நாள் 4வது நாள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவோம், இது எங்கேருந்து வருது கண்டுபிடிச்சி பார்த்தா அந்த ஒரு சாணக்குவியல் இருக்குது. அந்த சாணக்குவியல் தான் புழு புறப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம புழுவையே நீக்கிக்கிட்டு இருப்போமா, இல்லை சாணக்குவியல் அப்புறப்படுத்துவோமா? அப்போ அந்த சாணக்குவியல் தான் ஆணவ மலம். அதுலேருந்து நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய கண்மமும் மாயையும் அது தொடர்ச்சியாக நமக்கு ஏற்படுவது. அதனால் இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காகத்தான் சுவாமி கண்மத்தையும் மாயையும் கூட்டுகின்றார். விளக்கம் புரியுதுங்களா? அதனால் நமக்கு இது உயிருக்கு அனாதி தொட்டே சகஜமாக இருப்பதனால அதுக்கு சகஜ மலம்னு பேர். ஆணவத்துக்கு என்ன பேர்? சகஜ மலம். இப்போ எங்கள் வீட்டில் நான் இருக்கேன், என்ன பண்ணுவேன், சட்டையை கட்டி போட்டுருப்பேன், வேறு ட்ரெஸ் போட்டுருப்பேன், ஒரு ஜென்டில் இங்கே உட்காந்துருக்க மாதிரி ஜென்டலாக இருக்க மாட்டேன், நான் நினச்ச மாதிரி இருந்துப்பேன், என்ன வேணாலும் பண்ணிப்பேன். ஏன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்னை பற்றி எதுவும் நினைக்க மாட்டாங்க. அப்போது அம்மா தானே, ஏங்க அப்படி நினைக்க மாட்டாங்க என்னை பற்றி? இப்போ நீங்கள் நான் இந்த எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி நீங்கள் உட்காந்து முடியுமா, வந்து சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வேறு ஷார்ட்ஸ் எதாவது போட்டுக்கிட்டு உட்காந்து நீங்கள் உட்காந்துட்டு ஏன் நீங்களாம் என்ன தப்பாக நினைப்பீங்க இல்லையா? ஏன்னா நம்ம இடையில தான் பார்த்துக்கிட்டோம், என்னுடைய உண்மைத்தன்மை என்னன்னு எனக்கு தெரியாது, நம்மளாம் திடீர் பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம். ஸோ நானும் இல்லை, நீங்களாக இருந்தாலும் உங்களை நான் அப்படி நினைப்பேன், நானாக இருந்தாலும் நீங்கள் நான் அப்படி நினைப்பீங்க. ஸோ அதனால் நமக்கெல்லாம் பழக்க வழக்கம் இடையில ஏற்பட்டது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பிறந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன், சகஜமாக நடந்துக்கிறேன். விளக்கம் புரியுதுங்களா? அப்போது ரொம்ப கால தொடர்பு இருந்ததுன்னா அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், சகஜமாக. சரி வாசமாக பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறோம். உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இங்கே இதே பக்கத்தில் உள்ள ஒரு அடியார் ஐயா வாங்க ஐயா டீ சாப்பிட்டு வருவோம் அப்படி தானே கூப்பிடுறீங்க. இதே ஃப்ரெண்டாக இருந்தால் வா டீ குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவோம். ஸோ அந்த சகஜத்தன்மை எதனால் வருகிறது, நீண்ட கால தொடர்பினாலே வருகிறது. வெரி குட். அதனால தான் ஆணவ மலம் உயிருக்கு நீண்ட கால தொடர்பு போட்டுறதுனால இதுக்கு சகஜ மலம்னு பேர், அல்லது மூலமலம் அப்படின்னு பேர். சகஜமலம், மூலமலம், ராஜமலம் இதெல்லாம் ஆணவமலத்துக்கான பேர். இந்த மாயைக்கு கண்மத்துக்கு இன்னொரு பேர் ஆகுந்துக மலம். ஆகந்துக மலம், ஆகுந்துக மலம் அப்படின்னா இடையில வந்து சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஆகந்துக மலம்னு சொல்லுவாங்க. இடையில வந்து ஆகந்துக மலம், ஆகந்துக அப்படின்னா இடையில வந்து சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி வந்து சேர்ந்ததுன்னா பின்னாடி நம்ம தனியாக வேறு டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த இடத்துல ஆணவ மலத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆணவ மலத்தை பற்றி, ஆணவ மலம் இருக்குங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? ஆணவ மலம் இருக்குது. எப்போலேருந்து இருக்குது? அனாதிலேருந்தே இருக்குது. இடையில வந்து சேர்ந்ததா? ஆமாம், சரி, அது மாதிரி சேர்ந்தது. சரிதானே? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ ஆணவ மலத்தினோட இயல்புகள் என்ன, அது என்ன வேலையெல்லாம் செய்யுங்கிறத ஒரு பாட்டில் சொல்கிறாங்க, கேட்போம். ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய், ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய், உடனாய் ஆதி, உடனாய் ஆதி அன்றதாய், ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு, ஆன்மாவின் தன் அறிவோடு, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய், உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து, ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து, ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருவத்தை பண்ணி, போத்திருவம், போத்திருவம், திருவம், போத்திருவம், போத்திருவம், போத்திருவத்தை பண்ணி போத்திருவத்தை நிகழ்த்தி, போத்திருவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து
செம்பினில் களிம்பு எய்ந்து செம்பினில் களிம்பு எய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏய்ந்து நின்றே. எத்தனை பாட்டுங்க அது? அடுத்த பாட்டு தானே? கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இல்லையா? எப்போ நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நோட்ஸ் இது. இப்போ இந்த நோட்ஸுக்கு நான் யாருக்காக எடுத்தனோ அந்த 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 மாணவர்கள் இப்போ 4ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் 3ஆவது செட்டு இதில் படிக்கிறீங்க. ஏய்ந்து நின்றே, ஏய்ந்து நின்றே ஞானம் காட்டும் ஆணவம் ஏய்ந்து நின்றே. இப்போ ஆணவ மலத்தை பற்றி பேசும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆணவ மலம் இருப்பதாக கொண்டால் என்ன, ஏன் ஒரே இதாக கொள்ளணும் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனால் ஆணவ மலம் எப்பொழுதும் ஒன்று தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரே ஆணவ மலம் தான் இருக்குது, உயிர்கள் தான் பல. அதே மாதிரி சாமியும் ஒருத்தர், ஆணவ மலமும் ஒன்று, உயிர் மட்டும் பல என்று சொல்லுகிறது. அதனால் ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய். நல்லா தெரிஞ்சுக்கணும், சாமிக்கும் சக்தி உண்டு, அவருக்கும் அநேக சக்தி உண்டு. நம்ம வேணா கீழே 5 மட்டும் பார்த்துருப்போம், ஆனாலும் அவர் எத்தனை வேலை வேணாலும் செய்வார், எதை வேணாலும் செய்வார். அதனால அவருக்கு அநேக சக்தி உண்டு, இதுக்கும் அநேக சக்தி உண்டு. 2 சக்திக்கு என்ன வித்தியாசமா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். வேற வேற நீங்க சொன்னீங்க இல்ல, நான் சுவாமியோட சக்திக்கும் இங்க ஆணவ மலத்தினுடைய சக்தின்னு சொல்லப்பட்டதுக்கு வித்தியாசம் என்னதாக இருக்கு? சரி, வெரி குட், கிட்டத்தட்ட ஆன்சர் சொல்லிட்டீங்க. அது எப்படி தெளிவா சொல்லணும்னா, சுவாமியோட சக்தி சித் சக்தி, அறிவுடைய சக்தி. ஆணவங்களுடைய சக்தி சடசக்தி, அறிவற்ற சக்தி, அறிவற்ற சக்தி. இப்போ ஒருத்தர் ஒரு பாண்டு சட்டியில கல்லை தூக்கிட்டு வர்றார், தூக்கிட்டு வந்து மேலே இருந்து ஒரு இடத்துல இருந்து கீழே கொட்டிட்டு இருக்கார். சக்தி செயல்படுதா இல்லையா? அவருடைய சக்தி செயல்படுகிறது. மேலே இருந்து பார்க்கும்போது கீழே ஒரு குழந்தை போகுது, டக்குனு என்ன பண்ணுவார்? நிறுத்திடுவார். அப்போ அங்கே சக்தி என்ன சக்தியாக இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு அறிவுடைய சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதே அது மெஷினரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, கீழே ஒரு புள்ள போயிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்யும்? அது மெஷினரி, குழந்தை போகுதுங்க, சத்து நேரம் நிறுத்தம் நிற்குமா? அது பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே சக்தி என்னவாயிடுது? சடசக்தி, அறிவற்ற சக்தியாக இருக்கிறது. மின்சாரம் ஒரு சடசக்தி. ஆமாம் தானே? இவங்களுக்கு நம்மளுக்கு எதான பில்லு கட்டி கூப்பிட்டு வந்துருக்காங்க வீட்டுக்கு, இவங்க அதில் உங்களை நம்ம ஷாக் அடிக்கக்கூடாது அப்படின்னு மின்சாரம் நினைக்குமா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணுவோம்? யாராக இருந்தாலும் பார்க்காம அடிச்சு ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அது சடசக்தி. இப்போ ஆணவ மலத்துடைய சக்தி சடசக்தி, அறிவற்ற சக்தி. அது அறிவில்லா. அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்? இப்போ அறிவில்லாத சக்தியும் உலகத்தில் உண்டு, நம்ம பார்க்குறோம். அறிவுடைய சக்தியும் உலகத்தில் உண்டு, நம்ம பார்க்குறோம். விளக்க முடியுதுங்களா? ஒரு சக்தி அறிவுடைய பொருளால் இயக்கப்பட்டதுன்னா அது அறிவுடைய சக்தி, அறிவற்றதுனால உண்டாகுதுன்னா அது அறிவற்ற சக்தின்னு அர்த்தம். இப்போ இந்த அநேக சக்தி உடையதாய் அப்படிங்கிறது ஆணவ மலத்துடைய தன்மை. இது எப்படி சார் அறிவில்லாத எப்படி சார் சக்தியோடு செயல்பட முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு சாணத்தை எடுத்து நீங்கள் மேலே இப்படி மேலே ஒட்டி இருக்கிறப்போ இதனால் பாதிக்கப்படுறது யாரு? சாணமா? நாம தான். அதோடைய அதுலேருந்து நாத்தம் புறப்படும், அதுலேருந்து அழுக்கு கரை ஏற்படும், அத்தனையும் அது இருப்பினால தான் உண்டாகுது. இப்போ ஸோ அது சாணத்துக்கு தெரியுமா? நம்மளால தான் இது நடந்துகிட்டு இருக்கு, நம்மளால தான் இவன் நான் வேகமாக போகிறான் கழிவறதுக்காக அப்படின்லாம் அது சாணத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் சக்தி செயல்படுகிறது. அப்படி ஆணவ மலம் இருப்பினாலே உயிர் பாதிப்படையும், ஆனால் அது ஆணவ மலத்துக்கே தெரியாது, ஏன்னா ஆணவ மலம் சடப்படும். விளக்கம் புரியுதுங்களா? அதனால அநேக சக்தி உடையதாய். உடனாயினா உயிர் கூடவே இருக்கும், ஆனாதியிலிருந்து இருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? ஆதி என்றதாயினா அனாதி தான், அது என்னையிலேருந்து இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது ஏன் அப்படி சொல்றது இல்லை? இடையில வந்து சேர்ந்ததுன்னா என்ன ஆகிடும்? அது இடையில தான் ஒரு நாள் வந்து சேர்ந்ததுன்னு சொன்னால் என்ன தப்பு அதில்? அப்போ ஏன் அனாதி அனாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க? அதை இல்லை, இடையில வந்து சேர்ந்ததுன்னா வந்து சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் வேணும்ல. திரும்ப ஒரு நாள் நீங்க ஒரு முத்திக்கு பிறகு கூட வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இடையில தான் வந்து சேர்ந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நாள் சேர்ந்து நீங்க இருக்கலாம், எனக்கு திரும்ப ஒரு நாள் வரலாம்.
ஸோ அதனால் அது குற்றம். அது இந்த கருத்துக்கே உடன்பாடாக இருக்குது. அதனால் அது அனாதியிலேருந்து இருக்குங்கிறது தான் சரியான கருத்தாக தெரிகிறது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் நமக்கு தெரிகிறது. அப்போ ஆணவமலம் அனாதியிலேருந்து இருக்குது. சரிதானே? அப்போது ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை நின்று ஆர்த்துனர். அறிவு தொழில்ங்கிறது ஆன்மாவுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. சுவாமிக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இருக்குன்னு சொல்கிறோம். உயிருக்கும் அறிவு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி படிச்சிருக்கோம். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? சாமிக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி உண்டு, உயிருக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி உண்டுன்னா, சார் என் பையன்கிட்ட ஒரு 100 ரூபா காசு இருக்கு இப்போ கையில். அவனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. அவன் கையில் ஒரு 100 ரூபா கணம் வச்சுருக்கான். என்கிட்டயும் ஒரு 100 ரூபா கையில் காசு இருக்கு. இப்போ 2 பேரும் ஒன்றா? ஏன் ஒன்றும் இல்லைங்கிறீங்க? ஈவன் அந்த 100 ரூபாயோட மதிப்பே அவனுக்கு தெரியாது. அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரே பொருள் 2 பேர்கிட்ட இருந்தாலும் 2 பேரும் ஈக்குவல் ஆகிட மாட்டாங்க. இப்போது இறைவனிடத்தும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி உண்டு, உயிரிடத்தும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானத்து உண்டு. ஆனால் இறைவனுடைய இச்சைக்கிரிய ஞானம் சுதந்திரமானது, உயிருடைய இச்சைக்கிரிய ஞானம் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அனாதி கேவல நிலை ஆணவ மலத்தினால சுத்தமாக செயலற்று நிற்கிது. தன்னையே உணராமல் அறிவிச்ச செயல் உண்டு உயிருக்குங்கிறது தெரியாமலே இருக்குது. இப்போ நம்ம இப்போ என்ன நிலையில இருக்கிறோம்? சகல நிலை. இந்த சகல நிலையில் நம்ம அறிவிச்ச செயல் சுதந்திரமாக இருக்கா? கட்டுப்பட்டு இருக்கா? கட்டுப்பட்டு தான் இருக்கா? எப்படி சொல்கிறீங்க? கொஞ்சம் கட்டுப்பட்டு எப்படி சொல்கிறீங்க? இல்லை 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 அதை கேட்கல. வெரி குட் வெரி குட். நம்மக்கிட்ட இப்போ இருக்கு, ஆனால் முழுமையாக செயல்படுத்த முடியலையே. எனக்கு இச்சைப்படக்கூடிய சக்தி வேணா இருக்கலாம். சார் நான் இங்கேருந்து லண்டன் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னா ஆசை வேணா படலாம். இப்போ உடனே செயல்படுத்திடலாமா? இந்த மலையை தூக்கணும்னு ஆசை வேணா செயல்படுறதுக்கு முயற்சி வேணா பண்ணலாம். தூக்கிடுவோம், மலை தானே உயர்ந்துருமா? ஏன் கட்டுப்பட்டது? இது சகலத்திலையும் கட்டுப்பட்டுருக்கு. ஆனமலத்திலையும் கட்டுப்பட்டுருக்கு, சிவபெருமான இடத்துக்கு கட்டுப்பட்டுருக்கு சகல நிலையில். சரி சார், சுத்த நிலையில் எப்படி இருக்கும்? சுதந்திரமாக இருக்குமா உயிர்? அங்கேயும் சுதந்திரம் கிடையாது. அங்கேயும் உயிர் சிவபெருமான கட்டுப்பட்டு நிற்கும் அப்போ உயிர் இல்லையா? அப்போ சுத்தம் சகலம் கேவலம் 3 நிலையிலையும் உயிருடைய அறிவிச்ச செயல் எப்படிப்பட்டது தான்? என்ன பண்ணது? கட்டுப்பட்டது. அப்போ சுதந்திரம் இல்லாதது உயிர். பசுங்கிற சொல்லுக்கு அர்த்தமே கட்டப்பட்டதுன்னு தான் அர்த்தங்க. அப்போ கேவல நிலையில உயிர் எப்படி இருக்கு? உயிருடைய அறிவிச்ச செயலை ஆணவலத்தினால சுத்தமாக கட்டப்பட்டு ஒரு செயலும் இல்லாமல் கிடக்குது. அடுத்தது போத்திருவத்தை நிகழ்த்தினா, போத்திருவம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா வினையை அனுபவிக்கிறது. வினை போகம்னு பேர். வினை போகம் ஆணவமலத்தினுடைய கூட்டு நமக்கு இருக்கிறதுனால தான் சாமி நமக்கு கண்ம மலத்தை கூட்டுகிறார். அதனால வினைக்கு ஒரு காரணமா இருக்குது. செம்பினில் களிம்பேய்ந்து விளக்கம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அனாதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது உதாரணம். என்றும் அஞ்ஞானம் காட்டும். அந்த ஆணவமலத்தினால உபகாரம்னு ஒன்று நம்ம கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே என்னதான் செய்யும்? அது அஞ்ஞானத்தை மட்டுமே காட்டி கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறது. அதனால ஆணவமலத்துடைய தன்மை இதுதான். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ அநேக சக்தி உடையதான்னு சொன்னோம் இல்லையா? இந்த அநேக சக்திக்கு விளக்கம் உயிருக்கு ஆணவமலத்துக்கு இருக்கக்கூடிய சக்திகள்னு சொல்லும் பொழுது அதில் 3 விதமாக பிரிக்கிறோம். அந்த சக்திகளை ஆணவமலத்துடைய சக்திகள் மொத்தம் பொதுவாக 3. அதில் முதல்ல சொல்லப்படுவது ஆவாரக சக்தி. ஆவாரக சக்தி இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா யாராவது இதுக்கு முன்னாடி? ஆவாரக சக்தி புரியல? கேவலத்தில். ஆமாம், வேற கேவலத்தில் ஆவாரக சக்தி. வெரி குட். அடுத்தது அதோனியாமிகா சக்தி. அதோனியாமிகா சக்தி. அதோனியாமிகா அடுத்தது அந்தர்பாவித சக்தி. அந்தர்பாவித சக்தி.
இந்த 3 தன்மையுமே பாருங்க உயிருடைய கேவல சகல சுத்த நிலைகளை ஆணவ மலத்துடைய தன்மையை குறிக்கிறது தான். உயிர் கேவல நிலையில் இருக்கும் பொழுது ஆணவ மலம் ஆவாரக சக்தியாக செயல்படும். உயிர் சகல நிலையில் இருக்கும் பொழுது அதோனியாமிக சக்தியாக செயல்படும். உயிர் சுத்த நிலையில் இருக்கும்போது ஆணவ மலத்தோட சக்தி அந்தர்பாவிதம் சக்தியாக இருக்கும். எல்லாம் புரியுதுங்களா? ஆவாரகம், அதோனியாமிகம், அந்தர்பாவிதம். இந்த ஆவாரக சக்தி என்கின்ற தன்மையை பற்றி பேசும் பொழுது ஆணவ மலம் உயிர்களுக்கு அறிவு மறைப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் உயிருக்கு இதனால தான் அறிவு மறைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தன்மையே தெரியாத அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கும். இதுக்கு எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இருட்டு அப்படிங்கிறத நம்ம ஆணவ மலம் சொல்லுகின்றோம். இருள் கண்ணு தெரியாத ஒரு தன்மைன்னு சொல்லுகின்றோம். புற இருள்னு ஒன்று இருக்குது உலகத்தில். இப்போ 6 மணிக்கு ஆகிடும், இருட்டாயிடுது. அந்த இருட்டு இருக்க கதவெல்லாம் சாத்திட்டு போயிட்டீங்க. அப்போ நான் வந்து இந்த வாட்டர் கேனை வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்கிறேன். கதவு சாத்தி வச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சு கரண்ட் வேறு இல்லை. இப்போ லைட்டு போட முடியாது. இப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்டேன், சார் இந்த என் வாட்டர் பாட்டில் மேலே வச்சுருக்கேன் சார், எடுத்துவாங்க சார்னு சொல்லி சாவியை கொடுக்குறப்போ ரூமை வந்து திறந்து பார்க்குறாரு. அவருக்கு எப்படி தெரியும்? இருட்டாக தெரியும், வேறு ஒன்றும் தெரியாதுல்ல. ஆனால் இருட்டாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அது போலத்தான் இந்த ஆணவ மலம் இருக்கு. இப்போ அந்த இருட்டு என்னத்தை மறைச்சிருக்குங்கிறத வாட்டர் கேனை மறைச்சிருக்கு. சார் ஒன்றும் தெரியல சார், ஒரே இருட்டாக இருக்கு சார்னு சொல்கிறோம். ஆனால் இருட்டாக இருக்கிறது தெரியுது. உள்ளே இருக்கிறது தான் இருட்டு மறைக்கும், ஆனால் தன்னை மறைக்காது இருட்டு. ஆனால் ஆணவ மலம் நமக்கு உலகத்தையும் மறைக்கும், தன்னையும் மறைத்து கொள்ளும். அதனால தான் ஆணவ மலத்தை பற்றி பேசும்போது சொல்கிறார் உமாவேஸ்வராச்சாரியார், ஒரு பொருளும் காட்டாது உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னாரு. ஆணவ மலத்தை பேசும்போது விளக்கம் புரியுதுங்களா? எந்த பொருளையும் காட்டாத உலகத்தில் உள்ள இருட்டு, ஆனால் உருவத்தை காட்டும், தன்னுடைய உருவத்தை காட்டும். நான் தான் இருக்கேன், இங்கே ஃபுல்லாக நான் தான் இருக்கேன், இருட்டாக இருக்குது சார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கிறத காண்பிக்கும். ஆனால் இந்த ஆணவ மலம் இருக்குது, எதுவும் இருக்கிறதையும் தெரியாமல் மறைச்சுப்படும், தான் தான் மறைச்சிருக்கேங்கிறது தன்னையும் காமிக்காது. அப்படி அந்த அளவுக்கு உயிரை முழுமையாக மறைச்சு வச்சிருக்கக்கூடிய தன்மைக்கு தான் ஆவாரக சக்தின்னு பேர். தன்னையும் காட்டாமல் தன்னால் இந்த உலகத்தை பார்க்க முடியாத உயிருடைய அறிவுகையும் மறைத்து வைத்திருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் என்னது? ஆவாரக சக்தி அப்படின்னு பேர். இதுக்கான உதாரணம், ஒரு பொருளும் காட்டாது உருவம் காட்டும். திருக்குறள் எழுதிக்கிங்க. திருக்குறள்னா என்ன திருக்குறள்? திருவள்ளுவர் எழுதுனதா? உமாபதி சிவாச்சாரியர் செஞ்ச திருவருட்பயன். அதில் 3வது அதிகரணம் இருள் மல நிலை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள பாட்டு. ஒரு பொருளும் காட்டாது உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது. எது? அதேதான். அடுத்து இன்னொரு இதுக்கு நயமா இன்னொரு திருக்குறள்ல சொல்றார், பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கும் தோன்றா கற்பு அப்படின்னார். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு என்றும் உண்டு, கணவருக்கும் தோன்றா கற்பு. ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா தன்னுடைய கணவரிடத்திலே கூட அவங்க என்ன நெருங்கி பழகலை, அந்த அளவுக்கு பத்தினி தன்மையோடு இருக்காங்க. அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ உத்தமமான பெண் அப்படின்னு சொல்லுகின்றோம். ஆனால் அவங்க பலரோட தொடர்புல இருக்காங்க, ஆனாலும் அவங்க பத்தினின்னு சொன்னால் எப்படி விந்தையா இருக்கா இல்லையா? ஆனால் அந்த ஓமை யாருக்கு பொருந்துது? இந்த ஆணவ மலத்துக்கு பொருந்துகிறது. எப்படிடான்னா, உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் மறைத்து தொடர்பில் வச்சிருக்கு, ஆனால் எந்த உயிருக்கும் தான் மறைச்சிருக்கோன்னு காட்டாமல் வச்சிருக்கு இல்லையா? அதனால அப்படின்னு ஊமைப்படுத்துறாரு. பலரை புணர்ந்தும் இருட்பாவை அப்படின்னு இருளாகிய பாவைன்னு உதாரணப்படுறாரு இதை மகாவிஷ்வாச்சாரியர். இது அதே அதிகாரம் தான், இருள்மல நிலைங்கிற திருவருட்பயன் அதிகாரத்தில் இருக்கு. நான் சொல்ற விளக்கம் புரியுதுங்களா உங்களுக்கு? பலரை புணர்ந்தும் இரு பாவைக்கு என்றும் உண்டு, கணவருக்கும் தோன்றாத கற்பு.
சரிதானே? இப்போ இந்த அளவில் உயிருக்கு அறியாமை சுத்தமாக இருக்குது, தான் தான் மறைச்சிருக்கிறோன்னு காமிச்சிக்காமல் இருக்குது, உயிர் அனாதி கேவல நிலையில் இருக்குது. சாமி ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன செஞ்சார்? வெரி குட். அது எப்படி சொல்ல? கருணை செய்தார். என்ன கொடுத்தார்? வெரி குட். தனு கரண போன போகம் கொடுத்தார். கொடுத்த உடனே உயிர் என்ன பண்ணுது? நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை விருப்பத்தை செய்ய ஆரம்பிச்சுதா? உடனே ஆணவமலை என்ன பண்ணிட்டு தன்னுடைய வேலையை வேற மாதிரி காட்ட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு எந்த அறிவும் கிடையாது. அதே செயல் வேற மாதிரி செயல்படுகிறது. அப்பதான் அதுக்கு அதோநியாமிகா சக்தின்னு பேர். இந்த அதோநியாமிகா சக்தி, அதோனா என்ன? கீழ் நோக்கியதுன்னு அர்த்தம். அப்போ சாமி எதுக்குங்க கொடுத்தாரு உங்களுக்கு தனக்கரண போன போகம்? அறிவு எதுக்கு கொடுக்கணும்? எதுக்கு வரணும் உயிருக்கு? ஞானம் ஏன் வரணும்? முக்தினா என்ன? இறைவனிடம் போய் சேர்றது. அப்போ மூல காரணம் என்ன? தனக்கரண போனம் கொடுக்கப்பட்டதுக்கு முக்திக்கு போறதுக்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக? முக்திக்கு. உயர்வான காரணமா கீழான காரணமா? உயர்வான காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை உங்களுக்கு அந்த காரணத்துக்காக பயன்படுத்தாம கீழான காரியங்களுக்காக செயல்படுத்த வைப்பது தான் ஆணவமலத்தினுடைய அதோநியாமிகா சக்தி. கொடுக்கப்பட்டது இன்னும் உயர்வானது, உயர்ந்த காரணத்தாக கொடுக்கப்பட்டது. பொறுப்புடைய மாயை புணர்ப்பின் கண்ணர். கொடுக்கப்பட்ட கருவியும் உயர்வான கருவி, கொடுக்கப்பட்ட காரணமும் உயர்வான காரணம். ஆனால் நம்ம கூடவே ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இவரால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கருவி எதற்காக கொடுக்கப்பட்டதுங்கிறதையும் மறந்துவிட்டு நமக்கு விருப்பப்படி போல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் அப்பா எனக்கு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம், நடந்து போயிட்டுருக்கேன்னு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பா ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு எங்கள் அப்பா நினைக்கிறார். நான் காலையில் 9 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நேராக சைக்கிளை கொண்டு போய் எங்கள் ஊரில் ஒரு தேட்டர் இருந்துச்சு, இந்த தேட்டர் வாசலில் போட்டுவிட்டு நல்லா படம் பார்த்துட்டு அப்புறம் பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எங்கள் அப்பா வேலை தப்பா? கொடுக்கப்பட்ட காரியம் அதுக்கு பொருள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? உள்ள கஷ்டப்படுறானே இவன், நல்லா ஸ்கூல் இது நடந்து போனான்னா அங்கே போய் கஷ்டப்படணும் படிக்கிறதுக்கு, சைக்கிள் வாங்கி கொடுத்தா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவானே அப்படின்னு நல்லதுக்காக கொடுத்தார், நல்ல பொருளை கொடுத்தார். நான் என்ன பண்ணிவிட்டேன், அதை வைத்துக்கொண்டு வேற ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன். அதே வேலையை தான் உயிர்கள் செய்து கொண்டிருக்கிறது. இறைவன் கொடுத்த தனு கரண புவன போகம் என்கின்ற இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு உயிர்கள் மேலான பொருளாகிய சிவத்தை நோக்கி செல்லாமல் கீழான பொருள்களை நோக்கி சென்று கொண்டிருப்பது. அதற்கு காரணம் ஆணவமலத்தினுடைய அதோநியாமிகா சக்தின்னு பெயர். இந்த அதோநியாமிகா சக்தியை தான் ஆணவமலத்தினுடைய காரியப்பாடு என்று சொல்லுகின்றோம். அப்போ கேவல நிலையில் இருக்கக்கூடிய ஆணவமலத்துடைய சக்திக்கு பேர் என்ன சொன்ன? ஆவாரக சக்தி. ஆணவமலத்தினுடைய காரண நிலைன்னு பேர். அதாவது சொரூப லட்சணம்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஆணவமலத்துடைய சொரூப லட்சணத்துக்கு பேர் என்ன? வெரி குட், அதே தான், பிடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். ஆணவமலத்தினுடைய தடஸ்த லட்சணம் வரும்போது என்ன பேர் வரும் அதுக்கு? அதோநியாமிகா சக்தி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சைவ சித்தாந்தமே முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆணவமலத்தை பற்றி கையை பிடிச்சிக்கிட்டீங்கனாலே போதும். கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க, 1000 பேரை கொன்னவன் அரை வைத்தியங்கிற மாதிரி நீங்கள் 1000 பேரை கொண்டவர் ஆகிடுவீங்க. சரி, இந்த காரியப்பாடு சொல்லுகின்றோம் இல்லையா? ஆணவமலம் எண்ணிறந்த சக்தி உடையன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலை செய்ய வச்சிருக்கு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ள நம்ம யாரு அப்படின்னு நமக்கு தான் தெரியும். அவரு மாதிரி யாருமே கிடையாது. அவருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாதுங்க, அவருக்கு தெரியாத படிப்பு கிடையாதுங்க, அவருக்கு படிக்காத நூல் கிடையாதுங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி நம்ம புகழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு அவருக்கு தான் தெரியும் இல்லையா? அவர் எவ்வளோ உள்ளுக்குள்ள எப்பேற்பட்ட ஆளுன்னு அவருக்கு தான் தெரியும். ஈவன் எல்லாருக்குமே நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும். நம்மளை வேணால் எல்லாரும் புகழலாம் ஆவோன்னு, ஆனால் நம்ம எப்பேற்பட்ட லட்சணம் உள்ளவங்கன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தன்மையை இந்த ஆணவமலம் உண்டு பண்ணுறது. விளக்கப்படுதுங்களா? ஸோ அதனால் இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சக்தின்னு சொல்ல முடியாமல் சொல்ல வேணான்னு பண்ணு என்ன பண்ணாங்க, அதை காரியப்பாடுகளை 7ஆக தொகுக்கிறாங்க. ஆணவமலத்தினுடைய காரியப்பாடுகளை 7ஆக தொகுக்கிறாங்க. இது அதோநியாமியா சக்தியினுடைய விளைவினாலே ஆணவமலத்தினுடைய காரியப்பாடுகள் 7 அப்படின்னு வருகிறது. என்னென்ன அப்படின்னா, மோகம், மதம், அராகம், மோகம், மதம், அராகம்,
கவலை, தாபம், வாட்டம், ஆமாமா, விசித்திரம், விசித்திரம், 8 வந்துருச்சா? 7 தான் வந்திருக்கு, பரவாயில்ல. இந்த மோகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வித விருப்பம் தானே மோகம்னு, ஆசைப்படுறது. அதாவது இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பார்க்கறது, அதான் மோகம்னு சொல்லலாம். சார் அது பார்த்தா அழகா இருக்கு சார், ஒரு பூ ஒரு செடியில் பூத்துருக்கும், உடனே ஓடி போய் பறிச்சுக்கிறோம் கையில். அழகா இருந்தது, அதுக்காக என்ன கையில் பறிச்சுக்கணுமா அதப்போ? ஸோ அது நமக்கு தேவையா தேவையில்லையா, வேணுமா வேணாமா, அதை பற்றி எதுவுமே யோசிக்காம அந்த பொருள் மேலே மனம் பற்றி ஆசைப்படுவது, அதுதான் மோகம். இதற்கு காரணம் ஆணவமலம். ஆணவமலம் நமக்கு காரியப்பாடு செய்யறதுனால தான் இந்த வேலையை நாம் செய்கின்றோம். விளக்கம் புரியுதுங்களா? சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, 12 மணி 1 மணிக்கெல்லாம் சாமி 3ஆம் காலம் லிங்கோத்பவ காலம் நடந்துகிட்டு இருக்கோம். சாமி தரிசனம் பண்ண நம்ம ஒரு 10 கோயில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அன்னைக்கு, இல்லையா? சிவராத்திரி இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், 10 மணிக்கு ஆரம்பிச்சு இந்த கோயில், அப்புறம் இந்த கோயில் இந்த கோயில் இந்த கோயில் போயிட்டு இருக்கும்போது கடைசியாக நம்ம டயர்டாக இருப்போம். ஏற்கனவே நிறைய பேர் வீட்டில் சிவராத்திரி விரதம் இல்லாதவங்களும் நான் சொல்கிறேன், விரதம் இல்லைன்னாக்கா நம்ம நல்லா அன்னைக்கு கட்டலாம் சிவராத்திரி அன்னைக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் 12 மணிக்கு ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அப்போ தான் நல்லா புளி சாதம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல. சார் அப்போ எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு சாப்பிட தேவையில்லை. அப்போது ஈவன் நான் மிட் நைட்டில் 12 மணி முடிச்சிருந்தாலும் ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போதும் நான் என்ன பண்ணுறேன், போய் அந்த வரிசையில் நிற்கிறோமா இல்லையா? எல்லா கோயிலும் நிற்போம், நம்ம போய் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போய் நிற்போம். அது தேவையோ தேவையில்லையோ, பசிக்குதா சாப்பிட போகிறோமா இல்லையா நமக்கு தெரியாது. அது என்ன பண்ணுறோம், உடனே போய் வாங்கிக்கிறோம். அதுதான் மோகம். விளக்கம் புரியுதுங்களா? அடுத்தது, உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கார் அதே சிவராத்திரி, உதாரணத்துக்கு தான் எல்லாமே. இதை சிவஞான சுவாமிகள் வேறு பொருளாலாம் நீங்கள் உதாகரிப்பார். நான் உங்களுக்கு புலிசாதம் உதகரிக்கிறேன். பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார், அவர் வேறு கோயிலுக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருக்கார். அவரும் புலிசாதம் சாப்பிட்டு வந்திருக்காரு, நீங்களாம் வாங்கி இப்போ சாப்பிட்ருக்கீங்க. புலிசாதம் சாப்பிட்டாங்க அந்த கோயில்லன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. என்ன புலிசாதம் சாப்பிட்டீங்க நீங்கள், இங்கே சாப்பிடாம விட்டீங்க, இது எப்பேற்பட்டு தெரியுமா, எப்படி தெரியுமா இருந்தது, அப்படி தாங்க செஞ்சுருக்காங்க, புலிசாதம் இதுதான் சார் புலிசாதம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. எனக்கு கிடைத்த பொருளை விட உலகத்தில் பெரிய பொருள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, நமக்கு கிடைச்ச பொருள் தான் உயர்வுன்னு. அதுதான் மதம் என்கின்ற தன்மை. உங்களுக்கு உள்ளபடியே அவர் சாப்பிட்ட புலிசாதம் சாப்பிட்டீங்களா, நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாச்சா, அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சுதா? அது என்னன்னே நமக்கு தெரியாது. ஈவன் இதை செஞ்சவர் கூட அது செஞ்சதாக கூட இருக்கலாம். நம்ம எதை தின்னமோ அதே செஞ்சது தான் அவரும் அதை செஞ்சதாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லுகிறோம், நீ என்ன சாப்பிட்ட, நான் சாப்பிட்டேன் பாரு, நம்ம சொல்லுகிறோமா இல்லையா? ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வச்சிருக்கிறதும் வசதின்னு, அதுதான் மதம் என்கின்ற தன்மை. அடுத்தது, அடுத்த வருஷம் இந்த அராகம், ஆசை. அராகம்னாலே ஆசைன்னு அர்த்தங்க, இச்சை ஆசைன்னு அர்த்தம் அராகம்னா. இந்த அராகம்ங்கிற சொல்ல 2-3 இடத்துல பயன்படும், பின்னாடி வரும். அங்கெல்லாம் சரியாக தெரிஞ்சு பொருள் கொள்ள வேணும். ஆனால் எல்லாமே ஆசைங்கிற பொருளை தான் வரும். வருது, வெரி குட். ஆமாம், பின்னாடி ஒரு நாள் சிவராத்திரியை பற்றி பேசிக்கிறீங்க. 12 மணிக்கு போனேன் சார், அப்போ ஒரு புளிசாதம் கொடுத்தாங்க பாருங்க, அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவல். இந்த வருஷமும் வருதான்னு பார்ப்போம், இந்த வருஷமும் கொடுப்பாங்க, எப்படி இருந்தாலும் கொடுப்பாங்க, இந்த வருஷமும் அதுக்காகவே எதிர்பார்த்துட்ருக்கேன் சார் அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு பொருளை நினைத்து ஏங்குகிறோம் பாருங்க. ஆசையை பெருக்குகிறது. என்னைக்கு எது திரும்ப வரும், அது மேலே ஒரு இன்ப உணர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டு ஆசையை உண்டாக்குவது, அதுதான் அராகம் என்கின்ற தன்மை. வரிசையில் நின்று புளிசாதத்தை வாங்கிட்டே இருக்கும்போது, வரிசை வேறு இப்போ நீட்டாக வரிசையாக இருக்குது, யாரும் இடம் வேறு தரமாட்டான், திரும்பி வாங்க முடியாது. ஒரு கப்பு தான், அது ஒரு கரண்டி தான் வைக்கிறான். அதை ஆஹா நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வரும்போது சாப்பிட்லான்னு போகிறப்போ ஒருத்தன் கொடுக்கும் போது தட்டி விட்டான் கீழே, புளிசாதம் கீழே போட்டு. ஊழ் வழியினாலே கிடைத்த பொருளை இழந்து விடுவது, அதனால் ஏற்படுவது கவலை. ஊழ் வழியினால. சரி விடு, நமக்கு இன்னைக்கு இதுதான் பிராப்தம், ஏன்னா நாளைக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு விடு அப்படின்னு நினைக்காம
ஐயோ கொட்டிட்டானே கொட்டிட்டானே, கீழே விழுந்து போச்சு, கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சே அப்படின்னு துடிக்கிறோம்ல அந்த இழந்து விட்ட பொருளை நினைத்து. அதுதான் தாபம், மேலும் மேலும் தவிக்கிறது. அதை நினைச்சே மேலும் மேலும் தவிக்கிறது. அடுத்தது வாட்டம். அது கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சு அதை நினைத்து கவலை அடைந்து ஒரு செயலும் செய்யாம இருக்கிறது. இது சிவஞான சுவாமிகள் ஒரு பெண்ணை அடையக்கூடிய இளைஞனை வைத்து உதாரணம் பண்ணுவார். முதல்ல ஒரு பொண்ணு வேணுமா வேணாமன்னு தேவையில்லாம மேலே ஆசைப்படுறது, அதே பற்றிய பொருளை கொண்டாடுதல், என்னை விட நான் என்கிட்ட இருக்கிறது மாதிரி வேற பொருள் இல்லைன்னு சொல்லி அந்த என்ன நான் விரும்புகிற பொண்ணு மாதிரி வேற ஒரு பொண்ணு உலகத்தில் கிடையாதுன்னு சொல்றது, அதான் மதம். அவன் மேலே இன்னும் இன்னும் ஆசை அதிகமாக செலுத்துறது அராகம். அவன் விட்டுட்டு ஓடிவிட்டானா படுறது என்ன கவலை இல்லையா? அப்புறம் என்ன பண்ணும்? சரி கவலைப்பட்டு ஒரு ஆள் விட்டுருமா, கையெடுத்து பிள்ளைட கிழிச்சிக்கும், தாடி வளர்த்துக்கும், பிடிக்கும், எல்லாம் செய்யுது இல்லையா? மேலும் மேலும் நினைத்து நினைத்து செய்வது தாபம், ஏங்கிறது. அது நினைத்து நினைத்து அப்புறம் செயலற்றுக்கிறப்ப எனக்கு இனிமேலுக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு என்னங்க வாழ்க்கையாக முடிஞ்சு போச்சுங்க, நான் என்ன நல்லா குளிச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னதான் ஆமாம் போய் என்னத்த ட்ரெஸ்ஸை போட்டு என்னத்தை நான் குளிச்சு என்னத்தை நான் இருந்தேன் அப்படிங்கிறான் இல்லையா? அவன் அது போனதுலேருந்து அவனுக்கு இனிமேல் வாழ்க்கையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். பார்த்தீங்களா? தன்னுடைய செயல்பாடுகளே நிறுத்திவிட்டான். அவன் படிக்கிறது கிடையாது, குளிக்கிறது கிடையாது, படிக்கிறது வேற எங்கேயும் போகிறது இல்லை. அப்படியே அவன் தான் என் அஞ்சலா சார் அவ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாவா வாட்டம். உள் வெதும்பி மூர்ச்சை அடைந்து செயலின்றி போதல், அதான் வாட்டம். அடுத்தது இப்போ ஒருவேளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு, இனிமேல் எனக்கு என்ன சார் இருக்கு லைஃப்ல, எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருந்தேன், கிடைக்க வேண்டியதுனா கிடைச்சிட்டு சார் உலகத்துல அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. ஒரு சிறுமையான ஒரு சிற்றின்பத்துக்குரிய ஒரு பொருளை வைத்துக்கொண்டு உலகமே கைவசப்பட்டு விட்டது போல அவன் நினைத்துக் கொள்ளலாம். பார்த்தீங்களா? அதுதான் விசித்திரமான தன்மை. விசித்திரம் நம்ம நினைச்சுக்கிறோம். நம்மள ஸ்கூல்ல அம்மா அப்பாலாம் அப்படி நினைப்பாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் கட்டி கொடுத்துடும் சார், என் பெரிய பிள்ளைக்கு வேலை கிடைச்சிச்சு, என் சின்ன பிள்ளைக்கும் வேலை கிடைச்சிச்சு, என் பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன், பேர பிள்ளைங்கெல்லாம் பிறந்துட்டாங்க, எல்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க சார், பிள்ளைங்க எனக்கு ஒரு கவலையே இல்லை சார், இவளுக்கு எனக்கு என்ன சார் இருக்குங்கிறான். சொல்றாங்களா எல்லாருமே? இனிமேலுக்கு நான் உட்காந்து சாப்பிட காலை ஆட்டிக்கிட்டு சாப்பிட வேண்டியதா சார் எனக்கு வேலை அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் செத்துப்படுவான். உலகத்தில் நடக்குதா இல்லையா? மடித்தாடும் அடிமைக்கண் நீ வாழும் நாளில் தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். மனனே நீ வாழும் நாளில், நீ என்னைக்கு வாழலான்னு நினைச்சாயோ அன்னைக்கு வருவான் ஏமன். இனிமேலுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சார், ஒரு 1 கோடி ரூபா நான் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கிறேன், அதுலேருந்து வர வட்டியை வச்சு நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன் சார், அவ்வளோதான் சார், எனக்கு ஒரு கவலையுமே இல்லை சார் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு வருவான் அவன். முடிச்சிருக்கோம், இன்னையோட உனக்கு முடிஞ்சிருச்சுடா டைமு, போக வேண்டியதான் அப்படிதான் இல்லையா? அதான் மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே நீ வாழும் நாளில், என்னைக்கு நீ வாழணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு வரும். மனனே நீ வாழும் நாளில் தடுத்து, உன்னுடைய வாழ்க்கை ஆசையை தடுத்து ஆட்டி தமர் செக்கில் இடும்போது, ஸோ அந்த துன்பம் உனக்கு வேணான்னு நினைக்கிறியா, அப்போ நீ சிதம்பரம் நடராஜாவை கும்பிடுங்கிற சுந்தரமூர்த்தி சாமி. அவனை தடுத்து ஆட்கொள்வார். அவர் தடுத்து ஆட்டி தமர்சக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்து பெருமானை பெற்றாமன்றே அப்படின்னு பாடுறார் சுந்தரமூர்த்தி சாமி. அப்போ இந்த உலகத்துல எத்தனை விஷயம் இருக்கு, எல்லா பொருள் மீதும் நம்ம ஏதாவது இந்த விஷய உணர்வுகளோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் உங்கள் மனைவியாக வச்சிங்க, உங்கள் கணவராக வச்சிங்க, உங்கள் குழந்தைகளாக வச்சிங்க, அப்பா அம்மா வச்சிங்க, வீடாக வச்சிங்க, சொத்து பத்து நிலம் போல, ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு நோட்டு, ஒரு மொபைல் ஃபோன், என்னத்தை வேணாலும் வச்சுங்க, அத்தனையிலையும் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். போ சரிதானே? ஒரு மாயை, எல்லாமே மாயை தான் அப்படின்னு நமக்கு தெரியாதுதானே அது காரணம். அப்போ எல்லாமே மாயிலேருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு பொருள் தான். சார் இது பாயாசம் சார், நல்லா இனிப்பாக இருக்கும் சார், இது சாதம் சார், அது இனிப்பு பற்றிலாம் உனக்கு குழம்பு வச்சு சாப்பிடலாம், அவ்வளோதான் சார். இது பாயாசமாக இருந்தாலும் இது சாதமாக இருந்தாலும் ரெண்டுமே எதுலேருந்து தான் உண்டாயிருக்கும் நம்மளை பொறுத்தளவுக்கு? மாயை தான். மாயை, அரிசி இல்லை மாயை, மாயையிலேருந்து உண்டாயிருக்கு. ஸோ இதில் சந்தோஷமும் இதில் துக்கமும் ஏங்க நமக்கு ஏற்படுது? அது மாயைங்கிற அறிவு இல்லாததுனால ஏற்படுகிறது.
இதில் விருப்பம் இருக்கிறதுனால இது வெறுப்பு இருக்கிறதுனால உண்டாகிறது. ஸோ அதுக்கு காரணம் யார்? ஆணவ மலம் அப்படின்னு வந்து முடிக்கிறாங்க. இந்த 7 பேரும் யார்? ஆணவ மலத்தினுடைய காரியப்பாடுகள் என்று பேர். சித்தம். தனக்கு இதுதான் நடந்து போச்சு, இதுவே போதும் அப்படின்னு நினச்சி அவன் தன்னை பற்றின வேறு சிந்தனைகள் இல்லை, இதோட உயர்ந்த பொருள்கள்லாம் உலகத்தில் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறான். அதான் விசித்திரம்னு சொல்லி முடிக்கிறேன். சரிதானே? அதனால் இந்த ஆணவ மலத்தினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுதா? ஆணவ மலம் அனாதி கேவலத்திலேருந்து இருக்குது. ஆணவ மலத்து உயிருக்கு அறியாமை செலுத்துகிறது. ஆணவ மலம் ஒரே பொருளாக இருக்கிறது. அது ஆவாரக அதோனியாமிக சக்தியுடையதாக இருக்கிறது. அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? அது பின்னாடி பார்ப்போம். அது வேற டாபிக், பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பார்த்தாச்சா? ஒன்றுன்னு பார்க்காம இருக்கோமே, அந்தர்பாவித சக்தி. சுத்த நிலையில ஆணவ மலத்துடைய தன்மை என்ன, அதை பார்க்கணும்ல. அதை பற்றி சொல்லுகிறார். ஒரு பாட்டிற்கு எழுதிக்கங்க. ஏகமாய் தம் கால எல்லைகளின் மீளும் என் அரிய சத்தியதாய் ஏகமாய் தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சத்தியதாய் இருள் ஒளிர இருண்ட இது சிவபிரகாசம். இந்த பாட்டு ஒளிர இருண்ட மோகமாய் செம்பில் ஒரு களிம்பு எய்ந்து மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும். மூலமலமாய் அறிவு முழுதினையும். இவ்வளோ தான் நம்ம சொல்கிறோமே, இவ்வளோ பாட்டு சொல்கிறோம், குறிப்புகள் சொல்கிறோம். இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க வீட்டில் போய்? திரும்பி அடுத்த வாரம் வரும்போது எடுத்துகிட்டு வருவோம். சார் என்ன உங்களுக்கு தெரியாத கேட்குறீங்களா? வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஒரு புது வேற நோட் போட்டு ஒரு சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா, எங்கே இருக்குது ஏது இருக்குது கண்டுபிடிச்சி தெளிவாக உட்காந்து புரிஞ்சுக்கிட்டு எழுதி ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்களா. அடுத்த முறை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பதில் சொல்கிறதெல்லாம். இப்போவே கிளவராக இருக்கீங்க, இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிளவராக ஆகிடும். நமக்கு 1 மணி நேரம் கிடைக்காது, 24x7 எத்தனை மணி நேரம் ஆகுது? அந்த 1 மணி நேரத்தில் 1 மணி நேரம் எனக்கு கிடையவே கிடையாது சார். 1 மணி நேரம் எனக்கு இந்த கிளாஸுக்கு வர நேரத்தை விட்டு இந்த கிளாஸை விட்டு சிந்திக்கிறதுக்கு நேரமே கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. எவ்வளோ நேரத்தை வீணடிச்சுட்டு கொண்டிருக்கிறோம் தினமும். நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா வேலைக்கு போய் நல்லா வீட்டுக்கு வந்து உட்காந்துருந்தாலும் கூட நம்ம நோட்டை தர மாட்டோம். பாதி நேரம் ஃபோனில் போயிடுது, பாதி நேரம் டிவியில் போயிடுது இல்லையா? அதனால் சரி, அதனால் அதில் ஏதாவது 1 மணி நேரத்தை புட்டிக்கி இதுக்கு கொடுத்துருங்க. ஒரு நோட்டை போட்டு இதெல்லாம் உட்காந்து எழுதி கண்டுபிடிச்சி புத்தகத்தை பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டு ரெஃபர் பண்ணி எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், அப்போ தான் மைண்டில் நிற்கும். சரிதானே? அதுக்காகத்தான். அப்போது அதே மாதிரி இதே கிளாஸை நான் ஏற்கனவே செகண்ட் இயருக்கு தேர்ட் இயருக்கு எடுத்திருக்கேன். அந்த வகுப்பும் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. இதே கிளாஸஸை நான் பொன்னமராவதி கிளாஸுக்கு எடுத்துருக்கிறேன், அதுவும் யூடியூப்பில் இருக்குது. ஆனால் அதையும் உங்களுக்கும் எப்படி மாற்றி சொல்லியிருக்கேன், ஏதாவது வித்தியாசம் இருக்கா, ஒன்றா சொல்லியிருக்கேனா வேறு மாதிரி சொல்லியிருக்கேனா, அதெல்லாம் உட்காந்து ரெஃபர் பண்ணி ஒரு தொகுப்பு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். விளக்கம் புரியுதுங்களா? ஸோ நான் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு போய் அப்படியே திரும்பி வந்து நாளைக்கு உட்காந்திங்கன்னா அது பயனற்ற செயலாக போய்விடும். உங்களுடைய உழைப்பு இதில் என்னவாக இருக்கணும், அப்போ தான் உட்காரம் உள்ள போய். அப்போ மோகமாய் செம்பின் ஒரு களிம்பு ஏய்ந்து மூலமலமாய் அறிவு முழுவதனையும் மறைக்கும் பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலால். பாகமாம் வகை நின்று ஆணவமலம் ஒதுங்கிறதுனாலையும் திருவருள் வெளிப்படும், திருவருள் சுருங்கிறதுனால ஆணவமலம் வெளிப்படும், மிகுதி போடும். இதான் திரோதானம் ஏற்கனவே சொல்லியாச்சு. சொல்லிட்டேனா? திரோதானம் அப்போ சொன்னேன் கீழே சாமி பற்றி சொல்லும் பொழுது. பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலான் மலமெனவும் பகர்வது. பண்ணுதலான் மலமெனவும் பகர்வது பரிந்து மலமெனவும் பகர்வது பரிந்து
நாகமா நதி, நாகமா நதி, மதியம், நாகமா நதி, மதியம் பொதி சடையான், நாகமா நதி, மதியம் பொதி சடையான், அடிகள், நணுகும் வகை, நணுகும் வகை, கருணை மிக நயக்குந்தானே. எத்தனை பாட்டுங்க அது? 20வது பாடல். சிவபிரகாசத்தில் 20வது பாடல் இந்த சொன்ன பாட்டு. நணுகும் வகை கருணை மிக நயக்குந்தானே என்று சொல்லுகிறார். வேகம் புரியுதுங்களா? இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு? ஆணவமலத்துறை சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. கடைசியில் ஆணவமலம் நீங்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம, அதுக்கு உபகாரம் பண்றார். நாகமா மதி, நாகமா நதி, மதியம் பொதி சடையான். அது யாருங்க? அது சிவபெருமான் தானே. ஏன்னா அவர்கிட்ட தான் அதெல்லாம் இருக்குது. அவர் நாகத்து சிரத்தில் வைத்திருக்கிறார். நதி ஒன்று வச்சிருக்கார். என்ன நதி அது? பொதி சடையான்னா கட்டி வச்சிருக்கிறார், சடை உள்ளது எல்லாத்தையும். அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்குந்தானே. அவருடைய கருணையினால்தான், அவர்கிட்ட நெருங்கிறதுனாலதான் இந்த ஆணவ பலத்தை நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப சிவபெருமானுடைய சன்னிதானத்தினால நம்ம என்ன செய்கின்றோம்? இந்த ஆணவ பலத்திலிருந்து நாம விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி விடுவித்தோம்னா அதுக்கு பேர் என்னது? அப்ப இடத்துல ஆணவ பலத்துடைய செயல்படப்ப எப்படி இருக்கும்? அப்போதான் அந்தர்பாவித சக்தியாக இருக்கும். அந்தர் அப்படின்னா என்னங்க? உள்ளன்னு அர்த்தம். அந்தர்னா உள்ளன்னு அர்த்தம். அப்ப இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா உள்ள இருக்கு. வெரி குட். அதே தான். இப்போ நீங்க எல்லாம் முக்திக்கு போயிடுறீங்க இன்னைக்கு நைட்டுன்னு வச்சுப்போம். ஏன் சிரிக்கிறீங்க? வேணாமா? இந்த இரவு முக்திக்கு எல்லாரும் போயிட்டோன்னு வச்சிங்க. அப்போ போயிட்டாச்சுன்னா இப்போ ஆணவ மலைலாம் அழிஞ்சு போடுமா? நமக்கு இருந்த ஆணவ மலைலாம், ஆணவ மலை அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆணவ மலை அப்படியே தான் இருக்குது. நம்ம கிட்ட அது என்ன பண்ணலப்பா? செயல்படல. இருக்கு, ஆனா நம்ம அளவுல உள்ள இருக்கு. அதனாலதான் அந்தர்பாவிதம்னு சொன்னாங்க. சோ இது ஏன் நம்ம கிட்ட செயல்படல அப்படின்னா, நம்மளுடைய தன்மை மாறிட்டுது. வெரி குட். பக்குவம் அடைந்திருக்கிறது உயிர். அப்போ எந்த உயிர் தன்னை அப்டேட் பண்ணிக்குதோ அதுகிட்ட ஆணவமலை என்ன பண்ண முடியாது? தன்னுடைய வேலையை காட்ட முடியாது. ஒடுங்கி நிக்குது, அதுகிட்ட வேலை செய்யல. ஒடுங்கினா விட்டுருங்க, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நான் ஒடுங்கி நிக்குன்னா ஒடுங்கி இங்கே நிக்குது போல் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. தனியா ஒடுங்காது. எல்லா உயிரிடத்தையும் வியாபிச்சிருக்கிறது எப்படி ஒடுங்கி போக முடியும்? நம்ம அளவுல மட்டும் செயலற்று நிற்கும். பக்குவமடைந்த ஆன்மாவிடத்தை மட்டும் செயலற்று நிற்கிறது. அது இருவினை ஒப்பு சத்தினிபாதம்னு சொல்லுவாங்க. அது உயிருக்கு இருவினை ஒப்பும் சத்தினிபாதமும் ஏற்படும் போது ஆணவமலை என்ன பண்ணும்? அந்த உயிரிடத்தை மட்டும் செயல்படாமல் நிற்கும். ஆனா அது என்ன ஆகுது? சுத்தமா அழியல. ஏன்னா ஆணவமலை ஒரே பொருள், எல்லா பேரோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு. இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் மேலே அப்டேட் ஆகிட்டார். தனிப்பட்ட ஆள் மட்டும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் நனைஞ்சிட்டாங்க, ஓடுறாங்க உளியாடுறாங்க, எல்லாரும் நனைஞ்சிருக்கிறாங்க. நான் மட்டும் நல்லா ஒரு ரெயின் கோட் போட்டிருக்கேன். நான் மழையில் போகிறேன், என்னுடைய வேலைகள் தடைப்படலை. ஏன் சார் இப்போ மழை? நான் ரெயின் கோட்டு போட்டுக்கிட்டதுனால மழை நின்றுட்டா? மழை பாட்டுக்கு பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனால் நான் மட்டும் மழையினுடைய பாதிப்புலேருந்து தடுத்துக் கொள்வதற்காக என்ன செஞ்சுக்கிட்டேன்? ரெயின் கோட் போட்டுக்கிட்டேன். அதுதான் இருவினை ஒப்பும் சத்தினிபாதம். அப்போ ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு உயிருக்கு என்ன வேணும்? பக்குவம் என்பது வேணும். பக்குவம் அடைந்த உயிரிடத்தை ஆணவ மலம் செயல்படாது. ஆனால் இருக்கும், அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டு தான் அதோட முழு தன்மையோடு நிற்கும். அது யாருக்கிட்ட? பக்குவம் இல்லாத உயிரிடத்தில் இருக்கும். அந்த உயிர் மட்டும் என்ன பண்ணும்? அப்டேட் ஆகி தன்னுடைய தன்மையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது என்ன பண்ணும்? அது பக்குவத்தினாலேயும் அனுபவத்தினாலும் தான் கிடைக்கும். அதனால அப்படி உயிர்களிடத்தை செயல்படாது நிற்கக்கூடிய அந்த தன்மை, எந்த உயிரிடத்தை ஆணவ மலம் செயல்படாமல் நிற்கிறதோ அந்த உயிரிடத்தை மட்டும் ஆணவ மலத்தினுடைய சக்தி எப்படி இருக்குது? அந்தர்பாவிதமா நிற்குது. மற்ற உயிர்கிட்ட கிடையாது. மற்ற உயிர்கிட்ட அது எப்படி தான் இருக்கும்? இப்போ அதோ நியமிகமாக இருக்கும். ஈவன் ஒரு உயிர் கேவலத்தில் இருந்தனா அவர்கிட்ட எப்படி இருப்பார்? அவர் ஆவாரகமாக இருப்பார். ஒருத்தர் முத்தி அடைந்து போயிட்டாருன்னா அவர்கிட்ட மட்டும் எப்படி இருக்கும்? அந்தர்பாவிதமாக இருக்கும். கூடவே தான் இருக்கும், ஆனால் செயல்பாடு கிடையாது. அதனால தான் வருத்த வித்து போல செயலிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை வருத்த வித்து போல. வருத்த வித்து தரையில்பட்டால் முளைக்குமா? முளைக்காது. அதே போல ஆணவ மலமும் அந்த பக்குவான்மாவிடத்தை என்ன ஆகாது? செயல்படாது என்று ஆணவ மலத்தை பற்றி சொல்லுகின்றோம். இதுக்கு அந்தர்பாவித சக்தி என்று பெயர்.
இன்றைக்கு நம்ம இறைவனை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஆணவமலத்தை பார்த்து ஓரளவுக்கு தேவையான செய்திகள் அத்தனையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதெல்லாம் தொகுத்து பேசுங்க. அவங்க சுஜாதா அவங்க கிளாஸில் கொஸ்டின் போடுறாங்க, குரூப்பில் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். அவங்க பாட்டுக்கு போட்டுவிட்டு நம்மளும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சரி அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ தான் ஒரு கலகலப்பான சுச்சுவேஷன் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உண்டாகும். சரியா? அவங்க பாட்டுக்கு போடுறாங்க, ஓ அவங்க படிக்கிறாங்க போல் இருக்கு, நாம படிக்காமலே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு பரிதாபப்பட்டு இருக்கிறதால ஒரு பிரச்சனை ஆக போகிறது இல்லைப்பா இல்லையா? அதனால் அட்லீஸ்ட் அவங்க என்ன போட்டிருக்காங்க அது நம்ம நோட்டை எடுத்து திறந்து பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகுது, அது நம்ம கிடைக்காது. 10 நிமிஷம் கிடைக்காதா? நல்லா கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் நாம ஏமாற்றிக் கொள்கிறோம்னு அர்த்தம். நம்முடைய பொழுதுகளை எல்லாம் களவுபட்ட காலமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்ப்பா, இதெல்லாம் போய் பயிற்சி பண்ணணும். அடுத்த வார வகுப்புக்கு நீ வரும்பொழுது, அடுத்த வகுப்புக்கு வரும்பொழுது கண்ம மலத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அது முழுமையாக தெரிஞ்சு நேரம் ஆகிட்டு தான் பார்க்குறீங்களா? என்ன கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கேன். அதான் இது புதுசாக நான் ஆரம்பித்தேன். வானவள செய்தியெல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்மமலத்தை தொடங்கினேன்னா அது பாதியில் நிற்கும். வந்து ஒரு தொகுப்பான வகுப்பாக இருக்காது, அதுக்காகத்தான். அது இல்லாமல் நாமளும் கொஞ்சம் காலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ திருப்பி 6 மணிக்கு அவங்களுக்கு வகுப்பு ஆரம்பிக்கணும், அதனால தான் ஒரு கேப் வேணும். அதுக்காக தான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. நான் இன்றைக்கி என்ன திட்டம் போட்டு நான் சொல்லிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு பயிற்சி பண்ணுங்கள், அதான் நம்ம முக்கியம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். போயிட்டு வாங்க.